Right. Good evening, guys. அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நான் கதைக்கிற கேட்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். யாராவது ஒரு ரிப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் கிளாஸை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ரைட் ஓகே. நாங்கள் வந்து அப்ளை பண்ண போகிற எக்ஸாம் இன்றைக்கி நாங்கள் இது சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் தரம் 2 திறந்த போட்டி பரீட்சை தொடர்பான விஷயமும் அந்த பாட வினாத்தால் எவ்வாறு வரப்போகுதோ அதில் ஐக்கு என்ன மாதிரியான கேள்விகளாக வரப்போகுது, அதே போல் கிரகித்தல் கேள்வி எவ்வாறான கேள்வி வரப்போகுது, கடந்த காலங்களில் ஆசிரியர் போட்டி பரீட்சை அதே போல் மற்ற போட்டி பரீட்சைகள அந்த ஐக்கு பேப்பர் வியூ, அதாவது அதில் மாற்றங்கள் அது எவ்வாறு போகுது. இப்போ இன்னும் கடந்த காலம் மாதிரி யோசிக்க இயலாது. 2022ஆம் ஆண்டுக்கு முதல் வந்து பேப்பர் மாடல் வேறு, 2022க்கு பிறகு மாடல் வேறு, இப்போ 2025க்கு பிறகு பேப்பர் மாடல் வந்து வித்தியாசமாக மாறுது. இப்போ உங்களுக்கு டீச்சிங் எக்ஸாம் செய்தாக்கள் இருப்பீங்க, அதே போல் வேறு வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஐக்கு எக்ஸாம் செய்தாக்கள் இருப்பீங்க. உங்களுக்கு வர பிரச்சனை என்ன இருக்குன்னு சொன்னால் மோஸ்ட்லி கேள்வி அட்டன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று நேரம் போதாமல் பேப்பர் கேள்வி அட்டன் பண்ணக்கூடியது, ஆனால் நேரம் போதாதுங்கிற ஒரு பிரச்சனையை அநேகமான ஆட்கள் எதிர்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் அந்த பேப்பர் மாடல் வந்து 2025க்கு பிறகு வந்து பேப்பர் மாடல் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ உங்களை என்ன எதிர்பார்க்காங்கன்னு சொன்னால் 2026ஆம் ஆண்டில் என்ன எதிர்பார்க்காங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி நீங்கள் ஒரு குயிக்காக கேப்சர் பண்ணக்கூடிய, இப்போ உங்களுக்கு தெரியும் நவீன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வைபாகம் வந்து கூடுதலான வைபாகமாக காணப்படுது. இப்போ 7 டே தேவையில்லை, ஏன்னா 7 டே தேவையில்லை, இருக்கிற ஸ்டாஃபை வச்சு வேலை செய்யக்கூடிய மாதிரி. இப்போ கடிதம் அடிக்க தர சொன்னாலும் ஏஐட்ட கொடுத்துட்டா இன்ன ப்ராம்ப்ட் ஒன்றை கொடுத்துட்டா அந்த ப்ராம்ப்டில் அந்த கடிதத்தை ரெடி பண்ணி தரும். சரி, நாங்கள் ப்ரூஃப் பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதாங்க. அப்போ இங்கே வந்து எம்எஸ்ஓட வைபாகம் வந்து இல்லை, என்ன மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸரோட வைபாகம் இல்லை, அவர் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ஏஐ செய்யுது. அப்போ இப்போ உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்காங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து விரைவான முறையில் அந்த விஷயத்தை கேப்சர் பண்ணுறீங்களாங்கிற விஷயத்தை தான் ஐக்குள்ள எதிர்பார்க்குறாங்க. சரி, கூடுதலாக வந்து லாஜிக்கல் கேள்விகளை அரித்மெட்டிக்கல் கூடாக பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு தன்மை தான் அந்த ஐக்கு பேப்பரில் காணப்படுது. அதை வந்து அநேகமான இடங்களில் வந்து இந்த விஷயம் வந்து சொல்லப்படுறதில்ல. கூடுதலாக வந்து பழைய மெதட்டில் தான் கூடுதலாக படிப்பிக்கப்படுது. ரைட். அதே போல் தமிழ் தொடர்பாக எங்களோட இந்த தமிழ் லெக்சர் வந்து பிளானிங் சர்வீஸை சேர்ந்த அசாம் சார் வந்து பிளானிங் சர்வீஸ் போன முறைப்பட்டவர். அவர் வந்து கிரகித்தல் பாடம் செய்வார். ஐக்கு வந்து மைஸ் எஸ்எல்ஏஎஸ் சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸை சேர்ந்த மைஸ் செய்வார். அதில் லொஜிக்கல் பார்ட் வந்து மெயினாக நான் செய்வேன். லொஜிக்கல் பார்ட் வந்து நான் மெயினாக செய்வேன். மற்ற அந்த அரித்மெட்டிக்கல் மற்ற விஷயங்கள் வந்து மைசர் செய்வார். லொஜிக்கல் பார்ட் வந்து நான் மெயினாக செய்வேன். லொஜிக்கல் பார்ட் வந்து கூடுதலாக இப்போ தான் கூடுதலாக கேள்விகளில் அணுகக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட், ஓகே. அதே போல் தமிழ் கிரகித்தல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகித்தல் வந்து பொதுவாக வந்து அந்த பேப்பரை மாடல் தொடர்பாக அவர் உங்களுக்கு விளங்கப்படுத்துவார். அதே நேரம் கிரகித்தல் உங்களை என்ன எதிர்பார்க்க போகிறாங்க. இந்த பேப்பரை பார்த்தோம்னு சொன்னால் இந்த பேப்பர் 1.5 மணித்தியால பேப்பரை கொண்டதாக இருக்கும். 1.5 மணித்தியால பேப்பர் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் உங்களோட அந்த கிரகிக்கிற திறன், உங்களோட கட்டுரை அங்கே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த கிரகிக்கிற திறன் நீங்கள் எவ்வாறு குயிக்காக இந்த இதான் விஷயம், இந்த வேறொரு விஷயமே இல்லை, இதான் விஷயம்ங்கிறத எவ்வளோ குயிக்காக கேப்சர் பண்ணுறீங்கங்கிற விஷயத்தை தான் அவங்க பார்க்க போகிறாங்க. அந்த குயிக்காக எவ்வளோ குயிக்காக நீங்கள் கேப்சர் பண்ண போகிறீங்கிற விஷயத்தை தான் அவங்க பார்ப்பாங்க. சரி, ரைட். அப்போ அதால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியாக நீங்கள் பயிற்சி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. இந்த விஷயம் கதைக்கிறதுக்கு முதல் நாங்கள் இந்த முதலாவது எக்ஸாம் ஒன்று அப்ளை பண்ணுறதுக்கு முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்ன? யாராவது ஒரு எக்ஸாம் ஒன்று அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன விஷயத்தை பார்க்கணும்? முதலாவது என்னத்தை வாசிப்பீங்க? முதலாவது கெசட்டை வாசிப்பீங்க. ஏன்னா கெசட் தான் முக்கியமான ஒரு ஆகணும். கெசட் இல்லாமல் சும்மா கண்ட மேனிக்கு படித்து போட்டு அங்கே வந்து நாங்கள் என்னை பார்த்தேன் நீங்கள் என்னை வந்தேன்னு சொல்லி அந்த பாட்டு படிச்சுட்டு போக இயலாது. அப்போ எங்களுக்கு வந்து சரியான முறையில் அந்த கெசட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அது என்ன விஷயம்ங்கிறத நாங்கள் பார்க்கணும். முதலாவது சரி, அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருங்கிற போஸ்ட் என்னங்கிற விஷயத்தையும் அந்த போஸ்ட் தொடர்பாக அந்த கெசட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தையும் முதலாக பார்க்கணும். ரைட். கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தண்டா என்ன முதலாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முதல் வந்து, ஏன்னா எங்களோட தொழில் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் போகிறையா இல்லையா, இந்த தொழில் எவ்வாறான தொழில், இதில் சம்பளம் எவ்வளவு, இதெல்லாம் ப்ரோசேர் இல்லை. முதலாவது அப்ளை பண்ணுறதுக்கு முதல் இது எவ்வாறான தொழில்னு சொல்லி பார்க்கணும். முதலாவது யாராவது கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தை பற்றி தெரிஞ்சாக்கள் என்ன, கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தண்டா என்ன போஸ்ட், அதில் வைபாகம் என்ன, யாராவது? ரைட், ஓகே.
கமனல் அபிவிருத்தி உத்தியோகத்தர்ங்கிறது என்னன்னு சொன்னா வெறுமனே டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லை. அவங்க வந்து கமனல, அதாவது விவசாய, உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து விவசாய ரீஜனல் சென்டர்ஸ் இருக்கும், சின்ன சின்ன சென்டர்ஸ் இருக்கும். அந்த ரீஜனல் சென்டர்ஸுக்கு மெயினாக இன்சார்ஜாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பிரான்ச், கிட்டத்தட்ட ஓஐசி ஆஃபீஸ் இன்சார்ஜ் ஆஃப் த கமனல் அபிவிருத்தி ஆஃபீஸ், விவசாய அபிவிருத்தி ஆஃபீஸில் இன்சார்ஜ், முக்கியமான ஒரு பொறுப்பு. சரி, இன்சார்ஜான ஆஃபீஸராக காணப்படுவார். சரி, இன்சார்ஜான ஆஃபீஸராக காணப்படுவார். அவர் கிரேட் வந்து தரம் 2ஆக இருக்கும். அதுலேருந்து ப்ரொமோஷன் ஆகி அவர் வந்து பல்வேறு பரித்திரங்களை அடையக்கூடிய ஒரு நிலை காணப்படும். சரி, இதுதான் கமனல் அபிவிருத்தி உத்தியோகத்தரமான விஷயம். சரி, இது வந்து தனிய வெறுமனே ஆஃபீஸ் வேலை மட்டும் இல்லை, ஃபீல்டும் இருக்கிற ஒரு வேலை. சரி, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரின்சிபல் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறார்கள், அதே போல் ஸ்கூலில் இருக்கிறார்கள் தெரியும். பிரின்சிபல் எவ்வாறு ஒரு ஸ்டாஃப் ஆஃபீஸராக வராரோ அதே மாதிரி ஸ்டாஃப் கிரேட் ஆஃபீஸர் போஸ்ட் தான் இது. சரி, ஸ்டாஃப் கிரேட் போஸ்ட் ஆஃபீஸ். அதே போல் முக்கியமாக வந்து எல்லாமே லீவ் சப்ஜெக்டுக்கு அனுமதி வழங்குறது, இப்படியான பல்வேறு ஒரு பிரான்ச்சுக்கு எப்படி ஒரு ஓஐசி இன்சார்ஜாக இருப்பாரோ அதே மாதிரி ஒரு இன்சார்ஜான போஸ்ட் தான் இந்த கமனல் அபிவிருத்தி உத்தியோகத்தருங்கிற போஸ்ட். அதே போல் முக்கியமாக வந்து இந்த கமனல் அபிவிருத்தி உத்தியோகத்தர் போஸ்ட்டில் வந்து நிறைய ப்ரொமோஷன் இருக்குது. முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்து இது ஒரு ஸ்டாஃப் ஆஃபீஸர், உங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இல்லை. சரி, பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இல்லை, நீங்கள் அரசியல் ரீதியான விடயங்களை ஈடுபட முடியாது. அதே போல் இப்படியான சில வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் காணப்படுகின்ற ஒரு போஸ்ட். சரி, அதே போல் எலெக்ஷன் டியூட்டியும் வந்து முதலாவது ஜேபிஓ தருவாங்க, அதுக்கப்புறம் எஸ்பிஓ சீனியர் போஸ்டிங் ஆஃபீஸர் கொடுக்கணும். மீன் சொன்னால் இவர் வந்து ஓஐசி இன்சார்ஜான ஆள். சரி, கொடுக்கணும். மீன் அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து, சில கெப்பாசிட்டியில் கிளம்பியிருப்பாங்களே, அப்போ அதை வச்சு தான் இந்த போஸ்ட் வந்து போஸ்ட்டை வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. ரைட், அது ஒரு விஷயம். சரியான ரைட். அப்போ நாங்கள் இப்போ முதலாவது கமனல் அபிவிருத்தி உத்தியோக போட்டி பரீட்சை கெசட்டை பற்றி பார்ப்போம். ரைட். முதலாவது வந்து இதில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்து May 11, உங்களுக்கு தெரியும். இதில் க்ளோசிங் டேட் வந்து June 8. ஏன்னா June 8. சரி, 2026 செப்டம்பரில் மோஸ்ட்லி எக்ஸாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு இருக்க போகிற காலம் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். சரி, செப்டம்பரில் நான் நினைக்கிற மட்டும் ஃபர்ஸ்ட் வீக் அல்ல செகண்ட் வீக் நடக்கும். செப்டம்பர் விட்டா எங்களுக்கு 3 மாதம் தான் இருக்க போதும். நாங்கள் 3 மாதத்துக்குள்ள தயார்படுத்தினோம்னு சொன்னால் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். சரி, ரைட், அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இதில் ஆட்சேப்பு பொறிமுறை எவ்வாறு ஆட்சேப்பு செய்யப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது எழுத்து மூல பரீட்சை நடக்க போது 2 வினாத்தாள்களை கொண்டதாக இருக்கும். அதில் சிங்களம் அல்லது தமிழில் தான் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதலாம். இதுக்கு வந்து 40% வந்து மினிமம் கட் ஆஃபாக இருக்கும். அதில் ரேங்க் ஆர்டரில் மெரிட்டில் வந்து யார் முன்னுக்கு வராங்களோ அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. இங்கே வந்து நேர்முக பரீட்சை வந்து நடக்கும். இந்த நேர்முக பரீட்சை வந்து புள்ளி இல்லை, வெறுமனே உங்களோட ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்குதாங்கிற விஷயத்தை மட்டும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கிறேன், நீங்கிறாக்களை வந்து ரெக்கார்டிங்கை வந்து நான் இதில் போட்டுருவேன். சரி, ரைட், ஓகே. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், மூணாவது விஷயம் வந்து பரீட்சை பாடத்திட்டம். சரி, பரீட்சை பாடத்திட்டம். அடுத்து வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். பரீட்சை பாடத்திட்டத்தை அடுத்த பேசிக் குவாலிஃபிகேஷன். சரி, மூணாவது வந்து உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து ஒரு இலங்கை பிரஜையாக இருக்கணும், நன்னடத்தை ஒருவராக இருக்கணும், நீங்கள் வந்து ஒரு மத குருவாக இருக்க இயலாது, நீங்கள் வந்து துறவரம் போன்ற ஒரு ஆளாக இருக்க இயலாது. சரி, ரைட். அதே போல் வயது வரம்பு வந்து 21 வயதுலேருந்து 35 வயது வரையானாக்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். 2026 8ஆம் தேதிக்கு அமைய, 6ஆம் மாதம் 8ஆம் தேதி க்ளோசிங் டேட்டுக்கு அமைய 1991ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 8ஆம் தேதிக்கு புறவு பிறந்தாக்களும் 2005ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 8ஆம் தேதிக்கு முதல் பிறந்தாக்களும் தான் இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடியமா இருக்கணும். 6ஆம் மாதம் 7ஆம் தேதி பிறந்தால் விண்ணப்பிக்க இயலாது. 1991ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 7ஆம் தேதி பிறந்தால் விண்ணப்பிக்க இயலாது. 2005ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 9ஆம் தேதி பிறந்தாலும் விண்ணப்பிக்க இயலாது. அடுத்த பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து கட்டாயம் உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருக்கணும். அநேகமாக எல்லாருமே டிகிரி இணைஞ்சாக்கள் தான் இருப்பீங்க. சரி, ரைட், டிகிரி இருக்கணும். அப்போ A-level குவாலிஃபிகேஷனோட அப்ளை பண்ண இயலாது. ரைட். அடுத்து வந்து இதில் பேப்பரை பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமாக வந்து கிரகித்தல்ங்கிற ஒரு பாடம் இருக்கும். முக்கியமாக இந்த கிரகித்தல் பாடத்தில் மெயின் கான்செப்ட் என்னன்னு சொன்னால், முக்கியமாக வந்து இந்த கிரகித்தல் பாடத்தில் மெயின் கான்செப்ட் வந்து இந்த வாக்கியங்கள்ற அந்த கான்செப்டை, பொருளை போட்டிருக்குது, பொருளுங்கிற விஷயத்தையும் விட வாக்கியம் என்ன சொல்லுதோ, அதாவது கிரகிக்கிற திறன் எவ்வளவு விரைவாக நீங்க அந்த விஷயத்தை கிரகிக்க போறீங்க, எவ்வளவு வேகமாக அந்த வாக்கியத்துல பொருளை வந்து கிரகிக்க போறீங்கிறத தான் அவங்க பார்க்க போறாங்க. சரி, உதாரணத்துக்கு ஒரு பந்தி ஒன்று தந்தா அந்த பந்தியில மைய கருத்து என்ன, இந்த பந்தி என்னத்தை பத்தி சொல்லுதோ, பந்தியில என்னென்ன விஷயங்களை நாங்க எடுக்கலாம். சரி, அதே போல இந்த ஒரு விஷயத்தை அடிக்கோடிட்டு அந்த பந்தியில ஒரு முக்கியமான ஒரு அடிக்கோடிடப்பட்ட விடயங்களை போட்டு அந்த அடிக்கோடிடப்பட்ட விடயம் என்னத்தை குறிக்குது,
என்னத்தை குறிக்குதுங்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, உதாரணத்துக்கு ஒரு கேள்வி ஒன்று நான் சொல்லிட்டு போறேன். உதாரணத்துக்கு ஒரு கேள்வி ஒன்று ஒரு SLES பரீட்சையில வந்து ஒரு கேள்வியை மையப்படுத்தியதாக இருந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் பாடசாலைகள் தொழில்நுட்பவியல் புரட்சிக்கு உட்படுத்தப்படுகின்றன. இப்ப இதுல வாசிக்க போல முக்கியமாக வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த கிளாஸ் செய்கிறேன். இதுல வந்து 2 கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் செய்வோம். முதலாவது வந்து IQ கிளாஸ் வந்து ஒரு ஃப்ரீ செஷனும், அதே போல தமிழ் ஒரு ஃப்ரீ செஷனும் செய்யும். இப்போ வந்து நான் கேள்வியோட டைப்பை வந்து சொல்றேன். ஏன்னா எப்படி அந்த பந்திரத்தை அடிக்கோடிடப்பட்ட விஷயங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி, அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் பாடசாலைகள் தொழில்நுட்பவியல் புரட்சிக்கு உட்படுத்தப்படுகின்றன. நுண்கணினி அறிமுகம் செய்யப்பட்டமை போதனை முறையில், அந்த போதனை முறையில்ங்கிறது வந்து ஹைலைட் பண்ணப்பட்டிருக்குது. சரி, புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது கடந்த காலத்தில் அச்சிடப்பட்ட பொருள் அறிமுகம் செய்யப்பட்டதனை தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியுடன் ஒப்பிடத்தக்கது. இணைய தொடுப்புடன் கூடிய கணினியானது மாணவர்கள் பாடசாலை வேலையின் போதோ வீட்டில் எந்த நேரத்திலும் ஆசிரியரின் வழிகாட்டியை பெறும் சாத்தியமாகியுள்ளது. மாணவர்கள் பல்வேறு வலை கடப்பிடங்களை அடைந்து தேவையான விடயங்களை பற்றி சொந்த முயற்சியில் கற்கலாம். பல்லூடக எரிகைகள், CD, ரோம், வீடியோக்கள், வேறு தொழில்நுட்பவியல் துணை சாதனங்கள் ஆகியன வகுப்பறை போதனை தரத்தை மேம்படுத்துகின்றன. போதனை செய்முறையில் ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. போதனை செய்முறையில் என்கிற விஷயத்தை ஹைலைட் பண்ணிக்கிறாங்க. இப்ப எப்படி முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இதை வந்து ஒரு தனி வாக்கியமாக எழுதணும். அதே போல தடித்த அச்சு துறப்பட்ட விடயங்களை போதனை செய்முறைங்கிறது விரிவாக எழுதணும். அப்ப நாங்க எப்படி எழுத போறோம்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதணும். ஒரு வாக்கியம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 சொல்லை கொண்டதாக இருக்கும். அதே போல தடித்த விஷயம் வந்து அதுல அது என்ன சொல்லுதோ, அதுல நன்மை என்ன, இதுல தீமை என்ன சொல்லி விளக்கமாக எழுதக்கூடியமா இருக்கும். சரி, அதங்க அப்புறம் அந்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி, இப்படியானது தனி வாக்கியமாக இருக்கும். அதே போல பந்திக்கு விடையளிக்கக்கூடிய மெதட்கள் இருக்கும். இதுல நாங்க எப்படி ஈஸியான டெக்னிக்கை பயன்படுத்துறோம் என்ன சொன்னா, நாங்க வந்து ஸ்மார்ட்டா படிக்கணும். ஏன்னா ஸ்மார்ட்டா படிக்கணும். அதுல வந்து நிறைய ப்ராக்டிஸ் செய்வோம். அந்த ப்ராக்டிஸ்ல வந்து 3 மாதம் இருக்கிறதால ஒரு கிளாஸ்ல அதை ஏற்பாடை நான் சொல்லிட்டு போறேன், எவ்வாறு நடக்க போகுதுங்கிற விஷயத்தையும். சரி, அப்படி நாங்க வந்து கிரயத்துல பார்ப்போம். சரி, அடுத்தது வந்து சிறிய வாசகங்கள், அது சிறிய வாசகங்கள்ங்கிறது ஒரு வார்த்தையில் எழுதுறது. அதே போல நான் சொன்ன அந்த அடிக்கோடப்பட்ட விளக்கம். அதே போல நிறைய கூட்டுகள், ஒரு வார்த்தையை தந்து இது எந்த வார்த்தை எதை குறிக்குதுங்கிற விஷயத்தையும் கொண்டதாக இருக்கும். நாங்கள் அந்த பிறகு இந்த கிளாஸ்ல அந்த விஷயங்களை பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய பந்தியை தந்து ஆனா, ஆவண்ணா, ஈனாங்கிறத தந்து ஓட்டும். இதுல ஆனாவா, ஆவண்ணாவா, ஈனாவா, நீங்க அதை எப்படி தெரிவு செய்வீங்கிற எப்படி மெதட்டுங்கிறதையும் நாங்கள் பின்ன கிளாஸ்ல நாங்கள் பார்ப்போம். சரி, அடுத்த 2வது பேப்பர் வந்து ஐக்கு. நான் இதைத்தான் சொன்னேன். ஐக்குற ட்ரெண்ட் வந்து இப்ப மாறிட்டு 2022 ஆண்டுக்கு முதல் எக்ஸாமுக்கும் 2025 ஆண்டுக்கும் 2022 ஆண்டுக்கு இடையில இருந்த எக்ஸாமுக்கும் 2025 ஆண்டுக்கு பிறகு நடக்கிற எக்ஸாமுக்கு இடையில சரியான டிஃபரெண்ட். நீங்க வேணும்டா பேப்பரை எடுத்து பாருங்க, அந்த பேப்பரை ட்ரெண்ட் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்ப உங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து தர்க்கம், நீங்க வந்து எவ்வாறு அந்த விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, எவ்வாறு நீங்க அதை பகுப்பாய்வு செய்றீங்க, தீர்மானம் எடுக்கிறீங்கிற விஷயத்தை மையப்படுத்தியாதான் அது இருக்குது. சரி, நீங்க பார்த்தாவே அந்த பேப்பர் எடுத்து கடந்த காலங்கள் எக்ஸாம் செஞ்சாக்கள் விளங்கும். நீங்க பழைய ஐக்கு புத்தகத்தை எடுத்து வச்சு செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னா அந்த ஐக்கு புத்தகம் வந்து உங்களுக்கு பிரயோசனம் இல்லாம இருக்கும். சரி, இப்ப வந்து ட்ரெண்ட் வந்து லாஜிக்கல் திங்கிங், உங்களை நீங்க எவ்வாறு அதை மாற்றீட்டாக யோசிக்கிறீங்கிற விஷயத்தை தான் மையப்படுத்தியா இருக்கீங்க. வேண்டாம், பேப்பர் எடுத்து பாருங்க. நான் சொன்ன 3 நடந்த பேப்பர் எடுத்து பாருங்க. 2022 ஆண்டுக்கு முதல் 2022க்கும் 2025க்கும் இடையில 2025 ஆண்டுக்கு நடந்த பேப்பர். இந்த 3ஐயும் ட்ரெண்ட் எடுத்து பாருங்க. சரி, ரைட், அவ்வாறுதான் பேப்பர் இருக்கும். சரி, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, எப்படி அப்ளை பண்றங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். www.donuts டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நேஷனல் எவல்யூஷன் டெஸ்டிங் சர்வீஸ்ன்னு சொல்லி அந்த வெப்சைட் ஒன்று இருக்கு. www.donuts.lk போய் அதில் போய் உங்களோட அவர் சர்வீஸுங்கிறதுல ஆன்லைன் அப்ளிகேஷனோடாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி யாராவது அப்ளை பண்ணுறதுல பிரச்சனைன்னு சொன்னால் என்ன அணுகுங்க, நான் உங்களுக்கும் அதை ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் கட்டாயம் வந்து இதில் இங்கிலீஷில் அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணணும். அடுத்து வந்து கட்டாயம் வந்து இமெயில், SMS, உங்களுக்கு இமெயில் கூட SMS வெரிஃபிகேஷன் வரும். அந்த OTPயை நீங்கள் கொடுத்து தான் உங்களோட ஃபோன் நம்பரை வச்சு தான் நீங்கள் அல்லது இமெயில் அட்ரஸை வச்சு தான் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். அதே போல் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண அப்ளிகேஷனை கட்டாயம் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் எடுக்கிற ஆக்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், முக்கியமாக வந்து ஆஃபீஸர் ஆக்கள், நீங்கள் அரசு அல்லது மாகாண சேவையாளராக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த நீங்கள் கட்டாயம் வந்து அந்த பிரதியை வந்து உங்களோட நிறுவன தலைவரோடாகத்தான் நீங்கள் கையளிக்கணும். என்ன சொன்னா, நிறுவன தலைவருக்கூடாக கையளித்தா தான் நீங்க வந்து ரிலீஸ் எடுத்து அடுத்த ப்ரொமோஷன்லயோ ப்ரொமோஷன் மீன் இந்த
அப்பாயின்மெண்ட் கிடைச்சிக்குன்னு சொன்னால் நீங்கள் மாறக்கூடியமாக இருக்கும். அல்லது நீங்கள் அதை கொடுக்காம விரும்பினே உங்களோட ஃபைலில் கட்டினீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணித்தான் போக வேண்டி வரும். ஆகவே மிகவும் கவனமாக இருங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து கட்டாயம் ஹெட்டுக்கூடாக ஹெட்டு சைனை வாங்கி உங்களோட பர்சனல் ஃபைலில் அந்த அப்ளிகேஷனை கட்டி வைங்க. சரி, அதே போல் நேர்முகப்படுத்த நடக்கக்குள்ள சேவையின் உறுதிப்படுத்த கடிதத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடியமாக இருக்கும். சரி, மத்தாக்கள் வந்து கட்டாயம் வந்து அதை அச்சிடப்பட்ட பிரதியை பாதுகாப்பாக வச்சுக்கணும். உங்களுக்கு இன்டர்வியூ நேரம் வந்து அதை கொண்டு போகக்கூடியதுக்கு உதவியாக இருக்கும். சரி, நீங்கள் போட்ட விஷயங்கள் சரியானங்கிறத பார்க்குறதுக்கு. சரி, ரைட். அடுத்து வந்து முக்கியமாக வந்து நீங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் மாற்ற இயலாது. சரி, பிறகு நீங்கள் மாற்ற இயலாது. பிறகு மாற்றுறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஆகவே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முதலே எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்துங்க. சரி, ரைட். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் கட்டாயம் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து கையொப்பம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும். அரசாங்க பாடசாலை அதிபர், சமூக நீதிவான், சட்டத்திரணி அல்லது உட்பட சேர்ந்த எல்லாருமே வலைமையாக தான். அதில் எந்த விஷயமான மாற்ற கருத்தும் இல்லை. ரைட். அடுத்து வந்து கட்டாயம் பரிச்சை மண்டபத்துக்கு வந்து கட்டாயம் வந்து என்ஐசியோ இல்லை பாஸ்போர்ட்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்போ முக்கியமாக வந்து முகம் அந்த விஷயங்களை பார்க்குறாங்க. அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரி, அதே போல் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் அதில் போடுபட்டிருக்கும். 7 மாணவர்கள் வந்து அண்மையான சென்டரை மாத்திரம் நீங்கள் தெரிவு செஞ்சு அந்த எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் ஸ்டேஷனை போடணும்னு சொன்னால் மிகவும் இலகுவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் ட்ராவல் பண்ணி தூரத்துக்கு போய் மாற்றிட்டிக்கிறத விட உங்களுக்கு ஏதாவது பக்கத்து சென்டரை போட்டிங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதே போல் ஏதாவது மாவட்டங்கள் மாற்றன்னு சொன்னால் அவங்க வந்து போதுமான கேண்டிடேட்ஸ் இல்லைன்னு சொன்னால் மாற்றுவாங்க. ஆனால் இப்போ வந்து போதுமான கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஸ்டாஃப் ஆஃபீஸர் போஸ்ட்டுங்கிறதால மோஸ்ட்லி யாருமானாக்க அப்ளை பண்ணுவாங்க. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இப்போ பொதுவாக வந்து போட்டி பரீட்சைகளில் தயாராகிட்டு இருக்கிறாங்க. அவை நீங்கள் வந்து உங்களோட பக்கத்து சென்டர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அதே போல் அந்த சென்டரில் குறியீடுகள் போடப்பட்டிருக்குது. அந்த கெசட்டும் அந்த உங்களை போட்டிருக்கிறேன். கட்டாயம் வந்து நீங்கள் கடைசியாக இந்த விஷயங்களை சரி பார்த்துட்டு ஜூன் 8 முதல் வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து முக்கியமான விஷயம். சரியான ரைட். அதே போல் இந்த தமிழ் கிரகித்தல் தொடர்பான விஷயத்தை எங்களோட அசாம் சார் சொல்லுவார். அதுக்கு முதல் ஐக்யூ பேப்பர்ல சும்மா ஒரு நார்மலான ஒரு மாடல் ஒன்றை நான் காட்டுறேன். நாங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரார் சர்வீஸுக்கு செய்த அந்த பேப்பர் ஒரு மாடல் தான். இந்த கேள்வி வந்து இப்போ எப்படி பேஸ்ட் ஆன் எவ்வாறு வரப்போகுதுங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு காட்டிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அசாம் சார் வந்து கிரகித்தல் தொடர்பான விஷயத்த செய்வார். சரி, ரைட். பேசிக்காக வந்து அந்த பேப்பர் வந்து உங்களுக்கு எஸ் இது கவர்மெண்ட் சேவன் இருக்கிறது. எத்தனை வயசுக்குள்ள அப்ளை பண்ணலாம் சார்? 35 வயசு தானே எல்லாரும். அது நீங்க லிமிட்டட் ஒன்று ரூல் பண்ணிக்கிறாங்க. லிமிட்டட் ஒன்றும் இருக்குது. ஏடியோட அக்ரிகேட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் லிமிட்டட் எக்ஸாம் ஒன்றும் இருக்குது. ஓப்பன் வந்து 35 வயசு தான். 35 வயதுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். லிமிட் கால் பண்ணிக்கான்னு சொல்லி எனக்கு தெரியாது. பட் லிமிட்டட் ஒரு எக்ஸாம் இருக்கு. எக்ரிகேட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ல லிமிட்டட் ஒரு எக்ஸாம் இருக்கு. நீங்க லிமிட்டட் அப்படி வயசு கூட இருந்தா நீங்க லிமிட்டட் கூட தான் போட வேண்டி வரும். அதுல சில கண்டிஷன் இருக்கும். அதுக்கு போடலாம். இதுக்கு வந்து அது வந்து ஸ்பெஷலா வந்து 35க்குள்ள இருக்கிறார்கள் மட்டும்தான் இதுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, சப்ஜெக்ட் அநேகமாக தானே இருக்கும். நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க வாட்ஸ்அப்பில். நான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலை ஃபுல்லாக எடுத்து தரேன். சின்ன சப்ஜெக்ட் ஒன்று தான். அதில் நான் நினைக்கிற மட்டும் ஒரு பாடம் வந்து ஏஆர்எஃப்ஆர் ஒன்று போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐக்கு எல்லாருக்கும் வரும் கட்டாயம். ஏஆர்எஃப்ஆர் ஒரு பாடம் ஒன்று போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ரைட். பேப்பரை மாடல் வந்து ஐக்கு பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஐக்கு பேப்பர் வந்து ஐக்கு பேப்பர் பேசிக்காக வந்து இவ்வாறான கான்செப்டில் தான் வரும். கூடுதலாக அனலைஸ் பண்ணுறது இது வந்து ஒரு ஒரு முக்கியமாக வந்து இதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது, இதில் இணை சொற்களை தேர்ந்தெடுத்து கேள்வி மிக நெருக்கமாக இருக்கிற எவ்வாறு நெருக்கமாக இருக்கோ அதே மாதிரி நெருக்கமான. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒழுங்குபடுத்துகிற ஒரு விஷயம் வந்து வருது. என்ன தொடர்பு காணப்படுதோ அந்த தொடர்புள்ள ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு இந்த இதில் விட எழுதுது. சரி, அது ஒரு லொஜிக்கலில் ஒரு பார்ட். சரி, அதே போல் நிறைய தரவுகள் தருவாங்க. அந்த தரவுகள் அட்டவணை தருவாங்க. அந்த அட்டவணை மையப்படுத்தி நீங்கள் வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும். சரி, அப்போ உதாரணத்துக்கு உள்ளூர் கல்வி நிறுவனங்களின் தரவரிசை முடிவுகளின்படி தனபால தனக்கு தேவையான 4 நிறுவனங்களில் ஏபிசிடி பட்ட தேவையை கொண்ட ஒரு ஆவணத்தை தயாரித்தார். இந்த 4 நிறுவனங்களும் அவர் வாழ்ந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவை. தனபால தீவு தரவரிசை தவிர ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் கீழும்
அவர் வாழ்ந்த மாகாணம் மற்றும் மாவட்டத்தின் தரவரிசைகளை பதிவு செய்தார். கீழே காட்டப்பட்டுள்ளது அவரது ஆவணத்தின் நகலில் நிறுக்கப்பட்ட தகவலை சுருக்கமாகும். இதில் இந்த குறியீடுகளை போட்டு அதே போல உங்களுக்கு இன்னொரு ஒரு தரம் பாசிபிள் வந்து எப்படின்னு சொன்னா அந்த நம்ம விளையாடுவோம் இந்த காட் இந்த காட் விளையாடுவோம் பெக் விளையாடுவோம் அந்த பெக்ல இருக்கிற குறியீடுகளை போட்டும் கேள்வி வந்தது. அப்ப எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்றாங்க, லொஜிக்கலை வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ற கேள்விகளை தான் இருக்கு. அப்ப அந்த தகவலை வச்சு இந்த கேள்விகள் கேட்கப்படுது, அப்படியான கேள்விகளா இருக்குது. அப்ப உங்களோட ப்ராக்டிக்கலை வந்து லொஜிக்கலாக திங்க் பண்றாங்க. அதே போல இதையும் பார்த்தோம்னு சொன்னா இதுவும் ஒரு லொஜிக்கல் ரீசனிங்கான ஒரு கொஸ்டின் தான். பள்ளி தோட்டத்தில் 4 பணியாளர்கள் பறிகொண்டனர். அவர்கள் அமர, கான், பாசு மற்றும் சேனா. அவர்கள் வார நாள் குறைந்தது 2 பூந்தோட்டத்தை வெட்ட வேண்டும். ஆனால் யாரும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்களில் இந்த பணியை செய்யக்கூடாது. இது வந்து லொஜிக்கல் ரீசனிங். எப்படி அதை ரீசன் பண்றீங்க, அந்த லொஜிக்கல் இந்த கான்செப்டை வச்சு எப்படி நீங்க லொஜிக் பண்றீங்கிற விஷயத்தை தான் வருது. சரி, அதே போல கேள்விகள் தகவலை தந்து தகவல்ற சுருக்கமாக வச்சு நீங்க அதை சுருக்கத்தை மையப்படுத்தி கேள்வி கூட அளிக்கணும். அவ்வாறான கேள்விகள் வருது. சரி, அதே போல இன்ஃபர்மேஷனை தந்து இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து பகுப்பாய்வு செய்து கேள்வி கூட அளிக்கணும். அதே போல லொஜிக் சிலோகிசம்னு சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்ற தொடைகளை மையப்படுத்திய கேள்விகள் வரும். அப்ப எந்த கேள்வி எவ்வாறு அணுகுறங்கிற விஷயத்தை நாங்க இந்த லொஜிக்கல் ரீசனிங்க மையப்படுது. பேசிக்கா வந்து லொஜிக்கல் ரீசனிங் தான் இதுல கான்செப்ட். அதுல தெளிவாக சொல்லிட்டாங்க. லொஜிக்கல் ரீசனிங்கை வச்சு தான் இந்த கேள்விகள் வந்து அணுக போகுது. அப்ப நாங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்க படிச்சுக்கணும், கூட கேள்வி செய்யணும். அதே போல குயிக்காக வந்து விடையளிக்கக்கூடிய மாதிரியான ட்ரிக்களை நாங்கள் படிக்கணும். அப்போ நாங்கள் வந்து இந்த 3 மாதத்துக்கும் இந்த விஷயங்களை தான் நாங்கள் கூடுதலாக நிறைய லொஜிக்கல் கேள்விகள் செய்யணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேலே லொஜிக்கல் கேள்விகள் செய்யணும். அதே போல் மற்ற கேள்விகளையும் ஒரு 500 கேள்வி செய்யணும். 1000க்கு மேலே கேள்விகள் செஞ்சால் தான் எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வரும். முக்கியமாக வந்து நான் கிளாஸுக்கு வாராக்களை சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், கிளாஸை மட்டும் டிபெண்ட் ஆகவே வேணாம். சரி, கிளாஸை மட்டும் டிபெண்ட் ஆக வேணாம். என்ன சொன்னால் கிளாஸை வச்சு நீங்கள் எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, படிப்பிக்கிறாள் பெரிய டேலண்டாக இருந்தாலும் நீங்க முயற்சி செய்யாத வரையில உங்களுக்கு அதுல வாய்ப்பே இல்லை. இந்த கான்செப்ட் இல்லாம நீங்க கிளாஸுக்கு வரவே வேணாம். அது பொய்வே இல்லை. சரி, சும்மா வந்து குந்தி தூக்கி போறதோ அல்லது ரெக்கார்டிங்கை கேட்டு இது பாடமாக்குற மாதிரி இந்த ஐக்கியோ படிக்கிறதோ இது மொக்குத்தனமான வேலை. அப்படியே நாங்கள் போடவும் வேணாம். சரி, நான் இதுக்காக சொல்லல, உங்களோட அளவுக்காக சொல்றேன். கிளாஸுக்கு வாங்கன்னு மோட்டிவேட் பண்ணலாம், அப்படி ஒரு அவசியம் இல்லை. வந்தா நீங்க ஷூர் ஆகணும். பட்டினா தலை எனக்குன்ற மாதிரி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க கிளாஸுக்கு வாங்க. சரி, கிளாஸுக்கு வரணும். அதே போல முக்கியமாக வந்து நீங்க என்னென்ன அசைன்மெண்ட்டை என்னென்னத்தை தாரமோ அதை கட்டாயம் பண்ணிங்க. ஏன்னா அந்த நீங்க பே பண்ற காசோ அல்லது வந்து சும்மா அநியாயமான காசு. சரி, அப்ப நீங்க அதை விட கொஞ்சம் யோசிங்க. தோக்குறதான் மனிதனுக்கு வெற்றி தோல்விங்கிறப்பட்ட ஒரு விஷயம் எல்லாரும் லைஃப்லயும் வரும். ஆனா போராடி தோக்கணும். அது போராடி தோக்குறதுல ஒரு விதமான ஒரு ட்ரிக், ஒரு விதமான ஒரு போதை ஒன்று. சரி, அப்படி தோக்குறதான் மனிதனுக்கு தோல்வி இல்லாமல் இல்லை, தோக்குறதான். ஆனா தோக்குறது வந்து போராடி தோக்கணும். ஒரு கட்டத்துல இறைவன் உங்களுக்கு வெற்றியை தருவான். சரி, அப்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணாம கிளாஸுக்கு வரது போய்க்கணும். முதலாவது விஷயம். 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, தார விஷயங்களை அவ்வாறு நீங்க எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கிளாஸுக்கு என்ன செஞ்சு வர சொல்லி உங்களோட லெக்சர்ஸ் மாதிரி சொல்றாங்களோ அதை கட்டாயம் சொல்லுங்க. சரி, அதை கட்டாயம் செய்யுங்க. சரி, முக்கியமாக வந்து எங்களோட கிளாஸ் வந்து இப்போ முக்கியமாக வந்து கிழமையில 3 கிளாஸ் நடக்கும். 3 கிளாஸ்ல வந்து ஐக்கு ஒரு கிளாஸ், தமிழ் ஒரு கிளாஸ், ஸ்பெஷல் ஒரு கிளாஸ் போடுவோம். சரி, கிழமையில 3 கிளாஸ், 4 கிழமைண்டா கிட்டத்தட்ட 12 5 கிழமைன்னு சொன்னால் 20 கிளாஸ் கொண்டதாக அந்த கிளாஸ் போவோம். சரி, அந்த ஒவ்வொரு ரெக்கார்டிங்கும் வந்து அடுத்த உதாரணத்துக்கு வியாழன் வீக் டேஸ்ல 2 நாளும் நடக்கும். அதே போல வீக்கெண்ட்ல 2 நாள் நடக்கும். அதே போல வீக் டேஸ்ல 1 நாள் நடக்கும். 3 கிளாஸ் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டுக்கு வந்து போடுபடும். ஃபுல் ரெக்கார்டிங் போடுபடும். கிளாஸுக்கு அட்டன் பண்ணுங்க. அப்படி வராதாக்கள் கஷ்டம், உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதே போல நிறைய வேலை இருக்கும், குடும்பம் புள்ளாக்கள் இருப்பீங்க. அப்போ அப்படியானாக்கள் வந்து நீங்க செவ்வாய் ஈவினிங்ல இருந்து உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் இருக்கக்கூடிய மாதிரி மேக்சிமம் அன்றைக்கே போட பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா மினிமம் செவ்வாய் மார்னிங்குள்ள அந்த ரெக்கார்டிங் போடுபடும். சரி, இது முதலாவது விஷயம். சரி, கிளாஸ் முதலாவது விஷயம் வந்து 3 கிளாஸ். அடுத்து வந்து ரெக்கார்டிங் போடுபடும். அடுத்து வந்து ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு 7 சொன்னா நம்ம மொக் எக்ஸாம் வந்து வைக்க பார்க்கணும். சரி, அடுத்து வந்து இந்த கிளாஸ்ல வந்து முக்கியமாக வந்து டிரான்ஸ்லேஷன் கிளாஸ் வந்து இப்போ கால் பண்ண ரிசர்ச் வரல தானே, ரிசர்ச் வந்து ஒன்று நடத்தும். சரி, ரைட். டிரான்ஸ்லேஷன் கிளாஸ் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வர கிடக்குறது. சோன் டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வர போகுது. வந்ததுக்கு பிறகு தான் அந்த டிரான்ஸ்லேஷன் கிளாஸ் நடத்தும். சரி, ரைட்.
அடுத்து வந்து என்னென்னு சொன்னால் முக்கியமாக வந்து கிளாஸுக்கு முக்கியமாக அட்டன் பண்ண பாருங்கள். சரி, முக்கியமாக அட்டன் பண்ணி பாருங்கள். வேறு என்ன டவுட்னு சொன்னால் சார் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அவங்களுக்கு கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து வேறு ஏதாவது டவுட்ஸ்னா கேளு, நீ அவடத்தைக்கு கேளுங்க. என்ன விஷயம் சொன்னால் கஸ்டம்ஸுக்கு வந்து நடத்தலையா, கஸ்டம்ஸுக்கு நான் கிளாஸ் நடத்தலை என்று சொன்னால் அதில் நிறைய இஷ்யூஸுக்கு நடத்தலாம். பட் பாவம் அதை கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து முக்கியமான போஸ்ட் தானே, MN5க்கு மேலே இருக்கிற போஸ்ட் உண்டு, அதால் தான் இதில் மீன் கட்டுறோம். ரைட். அடுத்து வந்து என்னென்னு சொன்னால் கட்டாயம் கிளாஸுக்கு வாங்க. அடுத்து வந்து ரெக்கார்டிங்கை கட்டாயம் கேளுங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஆகிற டைம் ரெக்கார்டிங் கேளுங்க. இந்த எக்ஸாமை டார்கெட் பண்ணால் இந்த எக்ஸாமுக்கும் முழு நேரம் பயிற்சி செய்யுங்க. நீங்கள் கிளாஸுக்கு வாரீங்களோ இல்லை வராமல் ஒரு ரெண்டாவது விஷயம், ஒரு எக்ஸாமுக்கு போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் எக்ஸாமுக்கு அட்மிஷன் கார்டு வந்தது அப்புறம் எடுத்து வச்சு பார்க்காம சரி நீங்கள் வந்த உடனே நீங்கள் அதை பாருங்கள். சரி, கிளாஸ் கொஞ்சம் இருக்கீங்க, நான் இதை சொல்லிட்டு முடிக்கிறேன். அடுத்து வந்து என்னென்னு சொன்னால் இந்த கிளாஸ் வந்து வீக்கில் 3 கிளாஸ் நடக்கும். சரி, வீக்கில் 3 கிளாஸ் நடக்கும். கிட்டத்தட்ட கஷ்டப்படுத்த மாட்டோம். 1.5 மணித்தியாலம் தான் கிளாஸ் இருக்கும். மோஸ்ட்லி 1.5 மணித்தியாலம், மேக்ஸிமம் 2 மணித்தியாலம். அதுக்கு மேலே கிளாஸ் போகாது, என்ற பிள்ளைகளுக்கும் அலுப்படிக்கும். ஆகவே அந்த கிளாஸ் வந்து 1.5 மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலம், அதுக்கு மேலே கிளாஸ் போகாது. மேக்ஸிமம் அதை கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 7 மணி சொன்னால் நாங்கள் மொக் எக்ஸாம் ஒன்று வச்சு அதை ரேங்க் பண்ணக்கூடிய மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா நாங்கள் லோ என்ட்ரன்ஸுக்கு அப்படியான சிஸ்டம் ஒன்று செய்கிறோம். ஆனால் இதுக்கு அந்தளவு எங்கள்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இருந்தாலும் நாங்கள் அதை செய்கிறதுக்கு பார்க்குறோம். அடுத்து வந்து ரெக்கார்டிங் ஃபுல்லாக போடுவோம். இந்த ரெக்கார்டிங்கை ஃபுல்லாக கேளுங்க. சரி, ரைட். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் கிளாஸ் ஃபீஸோட கேட்டுறீங்க. கிளாஸ் ஃபீஸ் வந்து 1500 மாதிரி தான் நாங்கள் கிளாஸ் அறவிடுவோம். மந்த்துக்கு 1500 மாதிரி தான் அறவிடுவோம். 1500 2 பாடத்துக்கும் 1500. ரெக்கார்டிங் வந்து அதில் போடுபடும். 3 மாதத்துக்கும் அனைமே கிளாஸ் நடக்கும். 3 மாதத்துக்கும் கிளாஸ் நடக்கிறாங்க. ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜூன் வார வீக் வந்து ஃப்ரீ செஷன் போகும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கும் கிளாஸ். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் நான் கிளாஸ் நடத்துவோம். சரி, 3 மாதம் கிளாஸ் பேசிக்லேருந்து 7 மாணவரையில் பேசிக்லேருந்து பார்க்கும். அப்படி ஏதாவது நீங்கள் பேசிக்லேருந்து நான் அதில் கொஷினியர் மாதிரி ஒன்று போடுவேன். அதில் பேசிக் இல்லை எங்களுக்கு இதுலேருந்தே போங்கன்னு சொல்லி யாராவது சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து அந்த பேப்பர்களை உங்களுக்கு அனுப்பி நாங்கள் அனுப்புவோம். சரி, அடுத்து என்னென்னு சொன்னால் இப்போ கிரகித்தல் தொடர்பாக அசாம் சார் உங்களுக்கு ஃபுல்லாக கிளாஸ் அந்த கிரகித்தல் பேப்பர் தொடர்பான விஷயங்களையும் சில விஷயங்களையும் சொல்லிட்டு முடிப்பார். கோட் எம்எஸ்ஓக்கு வந்து செஷன் வந்து இதில் ஐக்கு பேப்பர் இதே மாதிரி இருக்கும். இந்த பேப்பர் ஒரு தமிழ் பேப்பர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு கிளாஸ் உண்டு. இன்ட்ரொடக்ஷன், அதில் அப்ளிகேஷன் இன்ட்ரடக்ஷன்ஸ் என்ற அதில் க்ளோசிங் டேட்டு மாறாந்தி நாளை ஆண்டைக்குள்ளே நான் கோட் எம்எஸ்ஓக்குரிய அந்த ஃப்ரீ செஷனையும் நான் செய்வேன். ரைட். அப்போ கோட் எம்எஸ்ஓ வேறு தானே, அதில் தமிழ் பேப்பரில் வித்தியாசம். எஸ், எனி டிகிரி இதுக்கு அப்ளை பண்ணலும் தானே? எனி டிகிரி அப்ளை பண்ணிடுங்க. எனி டிகிரி அப்ளை பண்ணணும். நீங்கள் என்ன டிகிரி இருந்தாலும் செய்யலாம். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் ப்ரைவேட் டிகிரி வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்ரூவ் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். சரி, எத்தனை பண்ணிக்கிறாங்க அந்த டீடைல்ஸ் தெரியுமா சார்? டோட்டல் வேகன்சி எனக்கு தெரியாது. பட் நான் நினைக்கிற மட்டும் ஒரு போன முறை வந்து 60 பேர் எடுத்த நினைக்கிறேன். 60 பேர் எடுத்த போன முறை. இது எடுத்து மிச்ச நாள் இப்போ ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. வேகன்சி தொடர்பான விஷயங்களை நான் அடுத்த கிளாஸ்ல எழுந்து சொன்னா ஃப்ரெண்ட் ஒரு ஈஸ்டர்னுக்கு சார் இல்ல ஐலண்ட் வைடாவா? ஓல் ஐலண்ட் ஈஸ்டர்ன் இல்லை, இது வந்து ஓல் ஐலண்ட். சரி, ஓல் ஐலண்ட் ஈஸ்டர்ன் நிறைய கமல்ல ஆஃபீஸ்ல வந்து ஆர்டர் இருக்குது. ஓல் ஐலண்ட் தான் கால் பண்ணிக்கிறாங்க. அதால 60 வேகன்சின்னு சொல்றேன் நான். 60க்கு மேலே வரும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ எஸ்எல்ஏஎஸ் ஓல் ஐலண்ட் சைஸ் வந்து கால் பண்ண போகிறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த இன்டரிங் ஆர்டர் ஒன்று கொடுத்தாச்சு. ஒரு வேலை கொண்டு போய் ஒரு ஆர்டர் ஒன்று கொடுப்பட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபரை செய்யுங்க, எல்லா ரெக்ரூட்மெண்ட்டையும் செய்யுங்கன்ற மாதிரி ஒரு ஆர்டர் ஒன்று கொடுப்பட்டிருக்குது போல. ஆகவே ஓல் ஐலண்ட் சைஸ் நடக்கும். இதில் இருக்கிற அவ்வளோ பேரும் என்ன செய்வாங்க, ஓல் ஐலண்ட் சைஸுக்கு போவாங்க. அப்போ அநேகமாக வரும். பிரிக்ஸா சைஸ்லையும் நான் போன முறை சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் போன முறைக்கு முதல் முறை அந்த கொரோனாவால் அந்த ரிசர்ச் ஆகிட்டு 57 வேகன்சி தான் எடுத்து. சரி, 57 வேகன்சி தான் எடுத்து விசா சர்வீஸில். ஆனால் 220 ரேங்க் வரைக்கும் கடைசியில் அந்த வெயிட்டிங் கொடுத்தாங்க. சரி, இந்த முறை வெயிட்டிங் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நேற்று ஒரு பிளானிங் சர்வீஸில் வெயிட்டிங் கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட் சர்வீஸ் வெயிட்டிங் கொடுக்குது. இந்த கவர்மெண்ட் வெரி ஸ்ட்ரிக்டாக இருக்கான. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு இயலாது, வராதாக்களை விட்டு போட்டு வந்தாக்களை கொடுங்கன்ற மாதிரி ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. சரி, ஆகவே நீங்கள் ஒரு ட்ரை ஒன்று விடுங்க, ஒர்க் ஹார்ட். சரி, ஒர்க் ஹார்ட்.
எங்களுக்கு முயற்சி செஞ்ச ஏழும் ஏன்னு சொன்னால் இதில் வந்து ஐக்கும் கிரைத்தல் தான் எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு உதவியான எக்ஸாம். நீங்கள் பயப்படாமல் படிக்கலாம், எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கு. ரைட், கிரைத்த தொடர்பாக இப்போ எங்களோட அசாம் சார் இருக்கிறீங்களா? இருக்கேன். ஓகே ஓகே, கிரைத்தல் தொடர்பான விஷயத்தை சொல்லிட்டு கிளாஸ். ஓகே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். உண்மையிலே நான் நினைக்கிறேன், நான் ஆரம்பத்தில் இருந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஒரு தெளிவான சிறப்பான இந்த எக்ஸாம் பற்றியான ஒரு பேசிக் ஐடியாவை எங்களோட நஃபீஸ் சார் செஞ்சுருந்தாங்க. உண்மையிலே இது போதும், இந்த எங்களோட வகுப்புகள் எந்த அளவு தூரம் தரமாக இருக்கின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இது இருக்கு. முதலாவது விஷயம், நான் உங்களுக்கு இந்த பரீட்சைக்குரிய வினாத்தாள்ல கிரகித்தல் அது எப்படி வரப்போகுது, அதை எப்படி நாம செய்ய போறோம், எப்படி கையாள போறோம், அது எப்படி எல்லார விடையும் நாங்க சிறப்பா செய்யறதுன்றதுக்கு அப்பால சில விஷயங்களை நான் உங்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி, அதாவது கொரோனா காலப்பகுதி, அந்த காலப்பகுதிகளில் இருந்து தொடர்ந்தேர்ச்சியாக போட்டி பரீட்சைகளோட அரசாங்கம் நடாத்துறதுல வந்து ஒரு தாமதம் ஏற்பட்டுச்சு, அல்லது வந்து நடத்தை. ஆனாலும் பல்கலைக்கழகத்துல இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு வருஷமும் கிராஜுவேட் வெளியாகி கொண்டே இருந்தாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னாங்கன்னாக்க, கிராஜுவேட் எண்ணிக்கை வந்து சமூக மட்டத்துல இந்த நாட்டுல வந்து அதிகரிச்சு போச்சு. அதே மாதிரி போட்டி பரீட்சைகளோட எண்ணிக்கை நடக்காததால வந்து அது ஒரு எக்ஸாம் கோல் பண்ணா அது அதிக போட்டிகளை வந்து நாடளாவிய ரீதியில வந்து ஏற்படுத்தி இருக்கு. உங்களுக்கு உதாரணம் தெரியும், இதுல இந்த டீச்சிங் எக்ஸாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் விண்ணப்பிச்ச ஒரு பரீட்சைன்னு சொல்லப்பட்டுச்சு. அதுல வெறுமனே ஒரு 25,000 பேர் தான் அதை தெரிவு செய்யறதா இருந்துச்சு. அப்போ எந்த அளவு தூரம் அதுல போட்டி அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்ப எல்லாமே போட்டி பரீட்சையை நோக்கி தான் சுழண்டு கொண்டே இருக்கு. சாதாரணமா உங்களுக்கு தெரியும், A-level குவாலிஃபிகேஷன், MSO ஒன்றாக இது பண்றதுக்கு A-level குவாலிஃபிகேஷன் இதான் போகுது. அதுல சயின்ஸ் டிகிரி கொழும்பு யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு போய் வந்து செலக்ட் ஆகியிருந்தது. அப்போ என்கிட்ட சொன்னாரு, நான் இப்படி செலக்ட் ஆகி இருக்கிறேன். இப்போ நான் ஓகே, நல்லா, நீங்க இதுல இதை மட்டும் வச்சுக்கொள்ளாம மேல் மட்டத்துக்கு நீங்க போங்கன்னு நான் சொன்னேன். அப்புறம் நான் யோசிக்கிறேன், ஒரு முந்தைய ஒரு காலத்துல A-level குவாலிஃபிகேஷன்ல அதோட மட்டும் மீக்கிறாளுக்கு போடுவாங்க, எக்ஸாம் வருவோம், பெரிய ஒரு போட்டியில எழுதுறதுல வந்து ஒரு 3ல ஒரு பகுதி அல்லது 4ல ஒரு பகுதி செலக்ட் ஆவாங்க, இப்படிதான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு ஒரு சயின்ஸ் டிகிரி இருக்கிற ஒரு ஆள் வந்து இன்றைக்கு MSO எக்ஸாம் போட்டி பரீட்சை எடுக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அரச தொழில் எடுத்துக்கொள்றதுங்கிறது வந்து இந்த நாட்டுல சரியானது ஒரு கஷ்டம், சரியானது ஒரு போட்டியா இருக்கு. அப்போ அதோட விளைவா நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன், வந்து நிறைய பட்டதாரிகள், அதாவது நிறைய பட்டதாரிகள் நாடளாவிய ரீதியில தொடர்ந்தேர்ச்சியாக இருக்கிறாங்க. இதோட விளைவா என்ன நடக்குதுன்னு கேட்டா வந்து, எங்கட நஃபீஸ் சார் சொன்ன மாதிரி வந்து பரீட்சை மிக முக்கியமா ஒரு கடினத்தன்மையாக மாறி போயிருக்கு. பரீட்சையை நாங்க எடுத்து பார்க்கிற சந்தர்ப்பத்துல பரீட்சை வந்து மிக ஒரு கடினத்தன்மையான ஒரு போக்கு வந்துருக்கு. நீங்க எடுத்து பார்த்தா விளங்கும், லாஸ்டா நடந்த டீச்சிங் எக்ஸாம்ல GK செய்யறதுக்கு முன்னுக்கு IQ பேப்பரை செஞ்சுட்டு வந்த ஆட்கோ எல்லாரும் ஃபேஸ்புக்குகள்ல என்ன போட்டி இருந்தாங்க, அது அவங்க சொன்ன விஷயங்கள், அதாவது அவங்களோட கொமெண்ட்ஸை நாங்க எடுத்து பார்க்குற சந்தர்ப்பத்துல மிகவும் ஒரு ஒரு கவலை ஒண்ணு வருது. என்னடா பரீட்சை இப்படி இருக்குன்னு சொல்லி கேள்விகள் எடுத்து பார்த்தா ஐக்கியோட இதுவரங்காட்டிலையும் வந்த போக்குல இந்த ஒரு மாற்றமா இருக்கு, நேரம் போதாது, ஏற்கனவே போட்டி. இப்போ உதாரணத்தை நான் நினைக்கிறேன் 19 கிட்ஸ் அவங்க இதை எடுத்து கொஞ்சம் செய்யறது கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டே தான். அதே மாதிரி இப்ப வந்த புதிய ஜென்ரேஷன் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டு போன மாதிரி இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டா வந்து, உங்களை பயமுறுத்துறதுக்கோ உங்களை ஃபெடப் ஆக்குறதுக்கோ அரச தொழில் எடுக்கிறது ஒரு கஷ்டமோ இல்லை. இதுதான் யதார்த்தம், இந்த நாட்டோட யதார்த்தம் இதுதான். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க எங்களை தயார்படுத்தி கொள்ளணும். இது எல்லாத்தையும் வச்சு கொண்டு தான் நாங்க எங்களை தயார்படுத்த வேண்டியிருக்கு. இப்படி போட்டி பரீட்சைகளோட போக்குல வந்து கடந்த காலத்தை விட தற்காலத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புதிய போக்குன்னு வந்து இருக்கிறது. எங்களோட நஃபீஸ் சார் சொன்ன மாதிரி நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. யாரு
வின் பண்றாங்கன்னு எடுத்து அந்த இடத்துல அதை உணர்ந்து செய்யக்கூடிய அந்த டேலண்ட் ஈக்கிற அந்த ஸ்கிலை யாரு டெவலப் பண்ணாங்களோ வகுப்புகள் மூலமாக அவங்க மட்டும்தான் வெற்றி பெறாங்க. பார்த்த ஒரு விஷயம் தான் அது. நுண்ணறிவாகிக்கட்டும், கிரகித்தல் ஆகிக்கட்டும், அந்த இடத்துல அதை செய்யக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட ஈக்கணும். பாடமாக்கிட்டு போயிட்டு அந்த கிரகித்தல் வந்தா இப்படி, இந்த நுண்ணறிவு வந்தா இப்படி, நான் இப்படிதான் செய்ய போறேன் அப்படின்னு போய் உட்கார்ந்திருந்து அதை எழுதி பாடமாக்கிற ஆளுக்கு செய்யல. ஸ்கில் எடுத்துட்டு போயிட்டு அந்த டேலண்டோட போயிட்டான் இப்படி வந்தா இதை நான் இப்படி செய்ய போறேன், புதியது ஒரு பிரச்சனையை தான் நான் தாரேன். சரியா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி எங்களை நாங்க தயார்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஒன்று இருக்கு. குறிப்பா எங்களோட பேப்பரை பொறுத்த வரங்காட்டிலையும் எஸ் 100% மெசேஜ் போட்டுக்கிறீங்க. அதான் உண்மை, யதார்த்தம் அதுதான். அது ஐக்கியூ ஆகிக்கட்டும், அது நுண்ணறிவு ஆகிக்கட்டும், நீங்க அந்த அனுபவத்தை உணர்ந்திப்பீங்க. அடுத்த விஷயம், நாங்க வந்து நபீஸ் சார் சொன்ன மாதிரி நான் உண்மையை சொல்றேன், யதார்த்தத்தை சொல்றேன். எங்களோட வகுப்புகளுக்கு நாங்க ஆளுக்கு சேர்க்கணும், இது செய்யணும், அப்படி செய்யணும், நாங்க படிச்சு கொடுக்குறது தான் வரும். நாங்க வந்து எக்ஸாமினேஷன் பிரான்ச்சோட நீங்க நீங்க கேட்குற கேள்விக்கு நான் லாஸ்ட் ஆன்சர் பண்ணேன். சிங்கள மீடியம் பேப்பர் அப்படியே ரிலீஸ் பண்றாங்களே சார் நான் சொல்றேன். சரியா? ஆனா அதுக்குரிய ஆன்சர் நான் நினைக்கிறேன் நபீஸ் சார் மீக்கிறாங்க. அவங்க இறுதியாக நாங்க 2 பேரும் அதுக்குரிய ஆன்சரை நான் தாரோம். ஏன்னா நபீஸ் சார் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட நாங்க அந்த கேள்வி நாங்க அந்த கேள்விக்கு இது பண்ணும். மிச்சாக்கு மியூட் பண்ணுங்க. யாரு சிவப்பிரியா, நீங்க உங்களோட மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. மறுபடி நாங்க இந்த விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டோம். முக்கியமான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொன்ன, கொஞ்சம் நீங்க மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த விஷயமே ஒரு நபீசர் சொன்ன விஷயம், நாங்க எங்களோட வகுப்புகளுக்கு செய்யற மாதிரி நாங்க படிச்சு கொடுக்குறது தான் வரும், 100% தான் வரும். நாங்க தான் தமிழ் மொழி மூலமான முதலாவது தரமான வளவாளர்கள் அப்படி நாங்க எப்பவுமே சொல்ல மாட்டோம். நாங்க எப்பவுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா யதார்த்தம் எங்களுக்கு தெரியும், உண்மைத்தன்மை என்னன்னு தெரியும். நீங்க எந்த கிளாஸ வந்து நம்பிக்கொண்டு இருந்தீங்களா இருந்தா நான் சொல்றேன், நாங்க சொல்றோம், இந்த கிளாஸை மட்டும் வச்சு படிக்க கொண்டு இருந்தா நீங்க பாஸ் ஆகிற வீதம் 150% தான். அது வாய்ப்பு இருக்கு, 150% தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா எங்கட மைண்ட் செட் நாங்க எல்லாரும் பழகிக்கிறோம். என்ன தெரியுமா? எங்கட தமிழ் மீடியம் ஆகிக்கட்டும், அதிகமான ஆளுக்கு பழகிக்கிறது ஒரு சேரை டிபெண்ட் ஆகிப்போம், அல்லது ஒரு புத்தகத்தை டிபெண்ட் ஆகிப்போம். சின்ன வயசுல இருந்து எடுத்து பாருங்க, சேர் படிச்சுட்டு வரதை வச்சு அந்த நோட்ஸ் எடுத்து பாடமாக்கி செஞ்சு போட்டு அதை போய் ஒரு எக்ஸாமோ எழுதி பாஸ் ஆகிப்போம். யூனிவர்சிட்டிக்கு போனோடனே லெக்சர்ஸை நம்பி இருப்போம். அதே மாதிரி வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கை நம்பிப்போம். இப்படி புத்தகத்தை வச்சு பேஜ் எல்லாம் பாடமாகி போய் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வந்து இப்படி ஒரு மைண்ட் செட் ஒன்று எங்களுக்கு ஃபார்ம் ஆகிக்கு. என்னன்னு கேட்டா வந்து ஒரு எல்லைக்குள்ள மட்டும், அதாவது ஒரு சேரை டிபெண்ட் ஆகி, ஒரு புத்தகத்தை டிபெண்ட் ஆகி இந்த எல்லைக்குள்ள இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். போட்டி பரீட்சையும் நாங்க என்ன செய்வோம், இந்த சேர் படிச்சு தரதுதான் வரப்போகுதுன்னு அப்படி அந்த புத்தகத்தை அப்படி படிப்போம். அதே மாதிரி இந்த சேர் சொல்லித்தர ஐக்கியம் மட்டும் தான் படிப்போம். இந்த சேர் சொல்லித்தர அந்த இது கிரகித்துல மட்டும்தான் நாங்க பாப்போம் செய்வோம்னு ஒரு மைண்ட் செட் எடுக்குது. இது பிழையான ஒரு மைண்ட் செட், இது பிழையான ஒரு மைண்ட் செட். இதுல இருந்து முதலாவது நீங்க வெளியே வரணுமா இருந்தா, சேர் படிச்சு தரது நீங்க என்ன மைண்ட் செட் எடுக்கும்னு கேட்டா, நாங்க படிச்சு தரது 10% தான் வரும். 90% நீங்க தேடி 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 புதிய விஷயங்களை படிக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டை நீங்க முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க. இது என்னன்னு கேட்டா நீங்க உங்களை வளர்த்துக்கொள்றதுக்கு, அதாவது செல்ஃப் லேர்னிங் தான். அதே மாதிரி ஏற்கனவே எங்களோட நபீஸ் சார் சொன்ன மாதிரி வந்து அந்த தயவு செஞ்சு அந்த பெரும்பாலான ஆட்கள் லாஸ்ட் நேரத்துல என்ன செய்யறது வந்து போட்டுடுறது, எக்ஸாம போட்டுடுறது. நீங்க எக்ஸாம் பிறகு உங்களுக்கு ஜாப் கிடைக்காட்டியும் ஜாப்பை செய்யறது விருப்பம் இல்லை, நீங்க எக்ஸாம செய்யுங்க. நான் இப்ப எல்லா டைம் என்ன தெரியுமா சொல்றது, இப்போ போட்டி பரீட்சைக்கு தயாராகிற என்ன செய்யணும்னு கேட்டா, நீங்க உங்களுக்கு குவாலிஃபைடிக்கோ இல்லையோ, உங்களுக்கு டிகிரிக்கோ இல்லையோ, அது இல்லையோ, நீங்க வகுப்புக்கு போவாட்டியும் பரவாயில்ல, எக்ஸாம் செய்யுங்க. நீங்க காசு கட்டி யாருக்கும் கிளாஸுக்கும் போக தேவையில்லை, ஒன்றும் செய்யல, உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, நீங்க யூனிவர்சிட்டியில இருக்கிறீங்க, ஃபைனல் இயர்ல இருக்கிறீங்க, அல்லது இந்த இதை போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு தகமை போதாது. நீங்க அதுக்காக நீங்க வகுப்புக்கு சல்லி கட்டி போகாம போட்டு எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதி பழகுங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. இதுதான் இப்படிதான் எடுக்கிறான்ற ஒரு மைண்ட் செட் ஒன்று உங்களுக்குள்ள விளங்கிடும். இதுல செலக்ட் ஆகிக்கிற பெரிய பெரிய எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸ்ல இருக்கிறாருக்கோ அல்லது மேல்மட்டங்கள்ல இருக்கிறாருக்கோ முதல் பரீட்சையில வந்து பாஸ் ஆகணும், இது மிக குறைவு. இப்படி ஒவ்வொரு பரீட்சையிலையும் தோத்து இதுதான் பிள்ளை, இப்படிதான் வருதுன்னு ஒரு மைண்ட் செட்டை ஃபுல்லா போம நாங்க உருவாக்கி எடுத்தது பிறகு இப்ப நான் ரெடி ஆகிக்கேன், நீ போடு பேப்பரை செய்வோம் அப்படின்னு மனநிலையில போய் செய்யற ஆளுக்கு தான் எடுபடுறதுக்கு கூட. முதல் சொட்டுல போட்டி பரீட்சையில மிக திறமையான இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிக்கக்கூடியவங்க வைக்கலாம்,
இன்டர்னல் டிகிரி ஆயிக்கலாம். ஆனா எக்ஸ்டர்னல் டிகிரிக்காரன் என்ன செய்வான்? அவன் 4 முறை எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி வந்திப்பான். அவன் டீச்சிங் எக்ஸாம்ல பாஸ் ஆகி போய்க்கிறான். இன்டர்னல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தவன் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் முறை எழுதிட்டு டீச்சிங்ல ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறான். இது எதை சொல்றதுன்னு கேட்டா வந்து இது யதார்த்தம். இதை விளங்கிதான் நாங்க படிக்கணும். இந்த போட்டி பரீட்சை, இந்த இந்த யதார்த்தங்களை விளங்காத ஆளுக்கோ போட்டி பரீட்சை எழுதிட்டு போய் வந்து பேஸ்புக் உள்ள வந்து என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அப்படி இப்படி அது இது இந்த ஒரு விஷயங்களை வந்து நிறைய சொல்றது. ஆனா உண்மையான யதார்த்தம் இதுதான். சோ நான் என்ன சொல்ல வாரேன்னு கேட்ட சாராம்சம், நீங்க இந்த போட்டி பரீட்சையை தயாரான்னு சொன்னா உங்களோட முயற்சிகள் உங்களோட இதுகள் வரணும். அட்மிஷன் வந்த உடனே அதை தூக்கிட்டு போறது, 3 மாசம் வர டைம் எக்ஸாம் போஸ்ட் போன்னு சொல்லி ஃபேஸ்புக்ல மெசேஜ் போடுறதுலாம் அந்த குரூப் தான். எக்ஸாம் லாஸ்ட் நேரத்துல படிக்கிற இல்ல, 3 மாசம் கிட்ட எக்ஸாம் நெருங்குற சந்தர்ப்பத்துல என்ன செஞ்சுக்கிறது, எக்ஸாம் போஸ்ட்போன் வந்து ஃபேஸ்புக்ல மெசேஜ் போடுறது. அது ஒரு சந்தோஷம், அது ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ப்ராப்ளம் தான். அது இந்த டீச்சிங்ல நடந்துச்சு தானே, அந்த மாதிரி ஆளுக்கு தான் செய்யறது. ஸோ நீங்க அப்படி இல்லாம உங்களுக்கு நல்ல டைம் வந்து இருக்கு, நீங்க இதுக்குன்னு ஷெட்யூல் பண்ணி ஒதுக்கி கொண்டா நீங்க சாதிக்க இயலும். அது சரி, ஓகே. நாங்க பேப்பருக்கு வரோம். சரியா, ஒரு 15 நிமிஷம் தான் எனக்கு தரப்பட்டு 8:46 ஆகிட்டு. ஓகே, நான் பேப்பரை பொறுத்த வரங்காட்டிலையும் இந்த கிரகித்தல்ல விடுற தவறுகளை முதலாவது நான் சுட்டி காட்டிக் கொள்றேன். எல்லாரும் யோசிச்சுக்கிற மைண்ட் செட் வந்து அதுக்கு 2 விதமான மைண்ட் செட் இருக்கு. ஒன்று வந்து நாங்க வந்து ஆர்ட்ஸ் படிக்க இல்லை, நாங்க வந்து வேற ஒரு ஸ்ட்ரீம், சயின்ஸ் ஸ்ட்ரீம் இப்போ இல்லை டெக்னாலஜி இப்போ, எங்களுக்கும் இந்த கிரகித்தல் தமிழுக்கும் கொஞ்சம் தூரம், எங்களுக்கும் கொஞ்சம் நெருக்கம் இல்லை, நாங்க கொஞ்சம் தூரம், அதனால எங்களுக்கு இதை செய்யலாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு டீம் ஒன்று. இன்னொரு டீம் ஒன்று இருக்கு. எப்படின்னு சொன்னா வந்து தமிழ் தானே, இந்த கிரகித்தல் தானே சின்ன விஷயம், அதெல்லாம் செஞ்சுட்டு போயிடணும், இலகுவான முறையில அதை செஞ்சுட்டு போயிடலாம். இந்த 2 மனோநிலையும் இல்லை. சரியா, இந்த 2 மனோநிலையும் இல்லை. ஒன்னாவது என்ன, எனக்கு செய்யலாரு, நான் சயின்ஸ் படிச்சது தானே, எனக்கு டெக்னாலஜி படிச்சுக்கிறேன், எனக்கு இந்த இதெல்லாம் எழுதுறதெல்லாம் வராது, எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நீங்க யோசிக்க வேணும். இந்த வகுப்புகளை நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டா, அப்படி உங்கள்கிட்ட வந்து தூசு படிஞ்சு போய்க்கிற அந்த ஸ்கில் வந்து டெவலப் பண்ணி எடுக்கிறது தான். சரி, இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லை. அடுத்தது இந்த குரூப்பை சரி ஒரு மாதிரி ஒரு வகையில செஞ்சு பாஸ் பண்றதுக்கு ஏற்பாடு செய்யலாம். ஆனா ஏலம் செய்ய ஏலம்னு சொல்ற ஆளுக்கு எப்ப பரப்பு திங்கிறது, எக்ஸாம் முடிச்சுட்டு சொல்றது, ஓ நான் செஞ்சேன், நல்லா செஞ்சேன், மார்க்ஸ் வந்தவனை தான் பாக்குறது வந்து இருக்கு 35-40 குறுகிய மார்க்ஸ் தான் வந்துருக்கு. என்னன்னு கேட்டா என்ன காரணம்னு கேட்டா, இந்த வினாக்கள் எப்படி வரும்னு கேட்டா வந்து ஒரு ஐக்கியூன்னு கேட்டா நீங்க சயின்டிபிக்கா இப்படி போட்டு நிறுவி வந்து ஒரு புறவயமான வினாக்கள், 1வது கேள்விக்கு 3வது விட, இதுதான் விட லாஜிக்கலா இப்படி எடுத்தையும் போட்டீங்க விட. இது வந்து சில போது அப்படியான வினாக்கள் வாரதில்லை. இங்க வாரது அகவயமான வினாக்கள். இப்ப நீங்க உண்டை யோசிச்சு ஒரு பந்தி ஒரு வாசா முன் வந்திப்ப 3 இருக்கும், அதை ஜாயின் பண்ணி ஒரு வாக்கியமா எழுதி விட்டு வந்திப்பீங்க. நீங்க அப்ப நான் சொல்லுது சரி பேப்பர்ல டைமும் செஞ்சுட்டு வந்திப்பீங்க. ஆனா பார்த்தாங்க மார்க்ஸ் வந்திக்க. ஆனா அங்க பேப்பர் திருத்துறான், அந்த அகவயமான வினா அவன் ஸ்கீம்ல கொடுத்திக்க விட நாங்க எழுதிக்கணும், அதுக்கு பொருத்தமான முறையில நாங்க செஞ்சுக்கிறோமான்ற விஷயம் இது வந்து ஒரு சேலஞ்சான பேப்பர். இது இந்த கிரகித்தல் பேப்பருங்கிறது வந்து சாதாரணம் இல்லை, இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு சேலஞ்சான பேப்பர். அதை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியாக இருக்கணும். அடுத்த விஷயம், இந்த ஓ லெவல்ல ஏ லெவல் அதோட எனக்கு தமிழ் டச் விடுபட்டு போய்த்திரு, எனக்கும் தமிழுக்கும் இயலாது அப்படின்ற ஒரு மனோநிலையில இருந்து நீங்க வெளியே வாங்க. நாங்க இலகுவான முறையில உங்களை வழிப்படுத்தி கொண்டு வருவோம். அடுத்தது, இந்த பேப்பர் உங்களுக்கு தெரிஞ்சும் 40 புள்ளி எடுக்கணும். சரியா, ஒவ்வொரு பாடத்துல உதாரணத்துக்கு கிரகித்திலையும் நுண்ணறிவுலையும் நீங்க கட்டாயம் 40 எடுக்கணும். இதுல நீங்க நுண்ணறிவுல வந்து ஒரு 70 எடுத்து கிரகித்தல 39 எடுத்தாலும் நீங்க குவாலிஃபைடு இல்லை. அதே மாதிரி கிரகித்தல 95 எடுத்து நுண்ணறிவுல 30 எடுத்தாலும் நீங்க குவாலிஃபைடு இல்லை. சரியா, இப்போ 40 எடுக்கணும். அதே மாதிரி கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சுப்பாங்க, அதை விட வந்து அதிகமான கூட புள்ளிகளை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி நீங்க இருக்கணும். நீங்க செலக்ட் ஆகுறதுக்கு இல்லைன்றதுக்கு அப்பால் இந்த போட்டி பரீட்சையை நீங்க சரியான முறையில கையாளுறதுக்குரிய ஸ்கில்லை வந்து வளர்த்து கொள்ளணும்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். முதலாவது, இந்த கிரகித்தல் பேப்பர் நாங்க பயிற்சிகள் செய்வோம், கேள்விகள் வினாக்களை செய்வோம், கொண்டு வருவோம், உங்களுக்கு தெளிவாக விளங்கும். முதலாவது வாசிப்பு வேணும். அப்ப நீங்க எல்லாரும் சொல்ல, இப்ப நாங்க தான் பேஸ்புக்ல வாசிச்சு கொண்டிருக்கிறோமே, நாங்க வாசிக்கிறத வாசிப்பா, நாங்க அன்றைக்கு வந்து ஸ்கிரீன்ல வாசிக்கிறோமே, அது வாசிக்கிறோம் இது வாசிக்கிறோம். அந்த வாசிப்பு சில போது எந்த அளவு தூரம் பிரயோசனமாகின்னு என்னால சொல்ல இயலாது. இன்றைக்கு எல்லாம் இந்த நவீனமய உலகமா இருந்தாலும் இந்த வாசிப்பை பொறுத்தவரைங்காட்டிலும் நீங்க 2 வகையான வாசிப்பு இருக்கணும். அதாவது வந்து மேலோட்டமான வாசிப்புன்னு சொல்றீங்க.
ஒரு பேப்பர் எடுத்த உடனே மேலோட்டமாக ஒரு நுனிப்புள் மேயிற மாதிரி அந்த வாசிப்பு வரும். அடுத்த வாசிப்பு சொல்லுவாங்க வந்து ஒரு ஆழ்கடல்ல முத்தெடுக்கிற மாதிரி கீழே இறங்கி வந்து முழுமையாக இறங்கி அதை டீப்பா வாசிக்கிறது. அப்படி வாசிக்கிற சந்தர்ப்பத்துல வந்து அங்கங்க திரும்பி நில ஒரு ஒரு ஒன் ஷாட்ல வாசிச்சா அது இதுதான் சொல்லுதுன்னு அந்த கிரகிச்சு கொள்ளணும். இப்படி ஒரு பெரியதொரு என்ன விஷயம்னு கேட்டா ஒரு கடிதம் ஒண்ணு ஒரு நீ ஆபீசரா போய்கிட்டு கடிதம் ஒண்ணு அவ்வளவு பெரிய கடிதத்துல என்ன சொல்றான்னு சொல்லி ஒரு சாராம்சத்தை ஒரு விஷயத்தை சுருக்கி அதை விளங்கி கொள்ற அந்த ஆற்றல் இல்லாத ஒத்தனை கொண்டு போய் ஆபீசரா வச்சு சம்பளம் கொடுக்கறது அரசாங்கத்தின் அநியாயமே, வீண் செலவு, அவன் பொருத்தம் இல்லாதாலே. சோ இப்படி பெரிய ஒரு பந்தியை தந்து மாதிரி வரும் கடிதங்கள் அதை எடுத்து நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், இது பண்ணி எடுக்கணும். ஆனா இங்க வந்து ஏதாவது சுருக்கம் எழுதுறது கட்டுரை எழுதுறதெல்லாம் இங்க இல்லை. சரியா, நீங்க கெசட்டை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்தா விளங்கும். அப்படி இல்லை. இது ஏன்னு கேட்டா முழுமையாக உங்களோட அந்த கிரகித்தல் அறிவை வளர்த்து கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் இந்த விஷயங்கள் இருக்கு. அதுல நீங்க பார்த்தா விளங்கும் சிறிய வாசகங்களோட பொருளை வந்து புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன வாசகங்களுக்கு அந்த பொருள் என்ன சொல்றான், இந்த அந்த அந்த வாசகத்தின் நோக்கம் என்ன, அது என்னத்தை சொல்லப்படுது, அது பின்னணி என்ன, அது என்ன சொல்ல வருதுன்ற விஷயத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள இயலும். அப்ப அதுக்கு என்ன வேணும்னு கேட்டால் இந்த வாசிப்பு மேலோட்டமான வாசிப்புக்கு அப்பால ஒரு நுணுக்கமான கீழ்மட்டம், அதாவது முழுமையாக விளங்கி வர வாசிப்பு வந்து இருக்கணும். அப்படி வாசிப்போட சேர்த்து அடுத்த ஸ்கில் நீங்க டெவலப் பண்ணணும். உங்களுக்கு நாங்க பயிற்சி செய்வோம், எக்ஸாம் செய்வோம், எழுதுறது எழுதி பழகணும். சில பேர் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிற டைம் நோட்டை சும்மா இப்படி குறிச்சுட்டு போறது. அப்ப அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்து இங்க வராது, இங்க சரி வராது. இங்க வர இந்த போட்டி பரீட்சைக்கு சரி வராது. இங்க எப்படி வரணும்னு கேட்டா நீங்க எழுதணும். நீங்க சில பேருக்கு எழுத விட்டா 2 வரி 1 வரியோட நின்றும் ஸ்ட்ரக் ஆகும். அப்ப எழுத்து பயிற்சி இந்த இதுகளுக்கு அவசியமாக இருக்கின்றது. சரியா, அந்த வகையில தான் பார்த்த விளங்கும். அடிகோடிட்ட சொற்களுக்கு விளக்கம் அளிக்கணும். ஒரு கோடை வந்து அடிகோடி தீப்பான். அப்ப அதுக்கு என்ன விளக்கம், அதுக்கு என்ன விளங்குச்சு, அல்லது சொல்லுவாங்க அந்த அடிகோடிட்டு இதை வந்து பந்தியோட தொடர்பு படுத்தி நீங்க அதை விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லுவோம். அப்ப அதை செய்யக்கூடிய அந்த ஸ்கில் வந்து இருக்கா, அந்த தொடர்பு படுத்துறாரா, அது தொடர்பு படுத்துவோம். நாங்க போட்டு எழுதி விட்டு வந்துருவோம் ஏதாவது ஒண்ணு. ஆனா சரியா எழுதணுமே, சரியா அவன் எதிர்பார்க்கறது எழுதணும். சரி, எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் சில போது வாங்கி எழுதிப்பீங்க, அப்படியெல்லாம் இல்லை. இங்க தரக்கூடிய வினாத்தாள்ல தான் நாங்க எழுதணும். அந்த புள்ளிக்கோடுக்கு எழுதுவோம், கணக்கு எழுதுவோம். புள்ளிக்கோடை தாண்டியும் எழுத இயலாது. அந்த புள்ளிக்கோடு தந்திக்கிற முறைப்படி எழுதணும். பிழையான போட்டு வெட்டிக்கிரிக்க இயலாது. அது ஒழுங்கு ஒரு வெட்டி மேலே எழுதிட்டு தொடர்ந்து போகணும். இப்படியான விஷயங்களுக்கு கூட தான் பரீட்சையில எக்ஸாம் ட்ரிக்ஸ். எந்த ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி வந்து அதிக ஸ்கோர் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா, அப்போ 1வது சொன்ன வாசிப்பு, அடுத்தது எழுத்து, அடுத்தது நேரத்துக்கு பதில் அளிக்கும். சில பேருக்கு வந்து அங்க இருந்து கொண்டு அந்த டைமுக்கு செய்யலாரு, அந்த நேரத்துக்கு சில போது நுண்ணறிவை கூட சில பேர் ஒரு மாதிரி, அதுவும் அது எல்லாம் சொல்ற விஷயம் தானே. இந்த மாதிரி யார் சொன்னது, டீச்சிங் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நான் சரிதான் செஞ்சேன்னு யாரும் சொல்லல. நுண்ணறிவு யாரும் சொல்லல என்ன பொறுத்த வராங்க இந்த நாட்டுல. என்ன கேட்டா டைம் போதாமே இருக்கும். அது அதே மாதிரி கிரகித்தலுக்கு நடக்குது. நான் என்னன்னு கேட்டா வந்து ஒரு பந்தி விளங்கம் தடமாறிக்கிட்டு அதுக்குள்ள இருந்துட்டு நேரத்துக்கு எழுத வராது. அதனால நேரத்துக்கு சரியான முறையில நாங்க வந்து பதில் அளிக்கணும். தொடர்ந்து நாங்க எக்ஸாம் செய்யணும். எக்ஸாம் 1.5 மணி நேரம் வந்து வச்சு ஒரு எக்ஸாம் செஞ்சு இதுதான் எக்ஸாம் செய்ய போனாதான் நீங்க படிப்பீங்க. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் படிப்பீங்க, எக்ஸாம் வச்சாதான். மற்றபடி நீங்க படிக்க மாட்டீங்க, சும்மா கடைசி நேரத்துல பார்த்துட்டு போய் எல்லா மாணவ நிலையும் அப்படித்தானே இருக்கும் பொதுவாக. அப்ப இப்படியான விஷயங்களை நீங்க வந்து வளர்த்து கொள்ளணும். அடுத்தது வந்து பயிற்சிகளை நாங்க செய்யற சந்தர்ப்பத்துல நீங்க குறிப்பா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க எல்லா வகையான பேப்பர்களை வாசிங்க. அதாவது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த சிறிய வாசகம் வந்து சில போது அரசியலோட சம்பந்தப்பட்டு வரும், சில போது கலையோட சம்பந்தப்பட்டு வரும், சில போது விஞ்ஞானத்தோட சம்பந்தப்பட்டு வரும், சில போது வரலாற்றோட சம்பந்தப்பட்டு வரும், சில போது பொருளியல்ல காணப்படுகின்ற சில சொற்களுக்கு தானே. உதாரணத்து பொருளியல் எடுத்துக்கிட்டு அமைச்சல நீக்கும், பண நிரம்பல் நீக்கும், கேள்வி நீக்கும். அப்ப இந்த சொற்களுக்கான விளக்கங்கள் எங்களுக்கு தெரியும். அப்ப அப்படியான இது இருக்கும். அப்போ இதெல்லாம் எங்க எடுக்கிறது, எங்க வாசிக்கிறதுன்னு எடுத்தா நீங்க சென்ட்ரல் பேங்க்ல இருக்கிறது தானே. அதுல வந்து தமிழ் புக் கொண்டு இருக்கு, அது பெருசா ஒன்றும் விளங்காது. அப்ப அது விளங்காட்டியும் பரவாயில்லை, நீங்க என்ன செய்யுங்க, அந்த புக்கு எடுங்க, PDF இருக்கு, அதை சும்மா எடுக்குது வாசிச்சு தெரியாத அந்த அரும்பதங்கள் என்னன்னு சொல்லி இப்பல இருந்து நீங்க தயாராகும். அதே மாதிரி நீங்க பேப்பர் எடுக்கிற சந்தர்ப்பத்துல இந்த நாசனமொழி, விளையாட்டு, அரசியல், கலை, வரலாறு, சமூக, பொருளாதார, உலக விஷயங்கள் இப்படி இருக்கும். இப்படியான அந்த பேப்பர் சொல்ல எடுத்து நீங்க ரீட் பண்ணுங்க. அப்போ அதை ரீட் பண்ண வாசிக்க அந்த டேர்ம்
இதுக்கு நாங்க வந்து என்ன செய்வோம், பரிச்சயமாவோம். அப்போ நாங்க உயர்தரமான பேப்பர்களை வந்து நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நாங்க எங்களோட அடுத்த கிளாஸ், நான் நினைக்கிறேன் அடுத்த ஃப்ரீ கிளாஸ்ல வந்து ஒரு பேப்பர், ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று தந்து எப்படி நான் பதில் அளிக்கிறது, நீங்க எந்த அளவுல இருக்கிறீங்க, எப்படி நீங்க செய்றீங்கன்ற விளக்கத்தை வந்து நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 8:55. ஓகே, அடுத்ததா ஒரு கேள்வி ஒன்று நீங்க கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கு நஃபீஸ் பிரதர், ஓகே, அத கேள்விக்கு நீங்க ரிப்ளை பண்ணிட்டு சிங்கள இல்ல என்னண்டா இன்னைக்கு சிங்கள சிங்கள மீடியம் பேப்பர்ல பேப்பர் ரிலீஸ் பண்றத ரிலீஸ் பண்றங்கிறதையும் விட சிங்கள மீடியம் எந்த அளவு ப்ரிப்பேர் ஆகுது ஒரு பிள்ளைகள்ங்கிற விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கோம். சரி, எந்த அளவு ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னு சொன்னா அவங்க எக்ஸாம் கால் பண்ணின உடனே வந்து அநேகமாக வந்து எல்லா இடத்துலையும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு விஷயம் எங்களோட தமிழ் மீடியம் அப்படி செய்யலை. நான்டா இதுக்கு இப்போதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கு முதல்ல நாங்கள் அப்படி செய்யவும் இல்லை. சரி, அப்பயே ஸ்டார்ட் ஆகுது. சரி, பிள்ளைகள் வந்து 3 ஃபைல் ப்ரிப்பேர் ஆகுது. இன்னைக்கு நான் ஃப்ரேங்காக சொல்கிறேன். சரி, பிள்ளைகள்கிட்ட நான் லோ என்ட்ரன்ஸ் செய்கிறதால இதை வச்சு சொல்கிறேன். 3 ஃபைல் ப்ரிப்பேர் ஆகுது. சரி, ஒரு ஃபைல் வந்து இந்த உதாரணத்துக்கு 3 பாடம், 2 பாடம் சொன்னால் 2 ஃபைல் ப்ரிப்பேர் ஆகுது. அது 2 ஃபைலில் வந்து முதலாவது ஒரு ஃபைல் வந்து ஒரு பாடத்துக்கு 2 ஃபைல். முதலாவது ஃபைல் வந்து தார நோட்டெல்லாம் ஒரு ஃபைல். சரி, தார நோட்டெல்லாம் ஒரு ஃபைல். அடுத்த ஃபைல் வந்து நீங்கள் தேடுற ஒரு ஃபைல், நீங்கள் எடுக்கிற டவுட்ஸ் எல்லாம் ஒரு ஃபைல். 2 ஃபைல் ப்ரிப்பேர் ஆகுது. அதே போல் நீங்கள் செய்கிற கொஷனை வந்து அவங்க ஒரு மெத்தடில் படிக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் ஃப்ளஷ்பேக் காட்டினத்தில் யூஸ் பண்ணுறாங்க. நான் புதரிதான் கூட படிப்பிக்கிறதால அந்த சொல்கிறேன். அதுக்குன்னு ஒரு கொப்பி ஒன்று வச்சுக்கிறாங்க. அந்த கொப்பியில் வந்து பின்னுக்கு தான் அந்த விஷயங்கள் எழுதுறாங்க. அந்த ப்ளஸ் கார்ட் மெத்தட்டை நான் சொல்லி தருவேன். ஜிகே இல்லை தானே, இதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தரேன். அந்த மெத்தடில் நான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெண்டில் தான் படிப்பிக்காங்க. பேப்பர் ரிலீஸ் ஆகிற பேப்பர் இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் தான் அறிவான், அப்படி வெளியாகுதா இல்லையாங்கிற எனக்கு தெரியாது. பட் அவங்க ரெடி ஆகுற அந்த விதம் வந்து உண்மைக்கிலே அவங்க எடுப்படுறாங்கங்கிறதுக்கான சான்று. முந்தி அப்படி இருக்கல. சரி, சோர்சஸ் வந்து குறைய. இப்போ என்ன செய்யறான்னு சொன்னால் மஹோயாவில் இருக்கிற ஒரு புல்லை வந்து கொழும்பு நடக்கிற கிளாஸ் அட்டன் பண்ணுது. சரி, முந்தியும் என்ன எனக்கு தெரிஞ்ச வகையில் 2 டீச்சர்ஸ் தான் ஃபேமஸான டீச்சர்ஸ் இருந்தாங்க. சரி, அவங்க கிளாஸ் வந்து பொருளையில் ஒரு கிளாஸ் ஒன்று நடக்கும், இன்னொரு கிளாஸ் வந்து ராஜகிரியில் நடக்கும். இது நான் பழைய கதையை சொல்கிறேன். அந்நேரம் வந்து எங்களோட தமிழ் மீடியம் மக்கள் டாப்பில் இருந்த டைம். இப்போ அப்படி இல்லை, ஆன்லைன் பேஸ்ட். எல்லா பிள்ளைகளும் வந்து எங்கேருந்தும் படிக்கலாம்ங்கிற சுச்சுவேஷனில் வந்து இப்படி இந்த டைப்பில் வந்து அந்த பிள்ளைகள் படிக்குது. சரி, இதுதான் முதலாவது விஷயம். 2வது விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் கொடுக்குற டெடிக்கேஷன். சரி, அந்த பிள்ளைகள் வந்து சரியாக டெடிகேட் பண்ணுது. உதாரணத்துக்கு நான் கேரள யூனிவர்சிட்டி பாஸ் அவுட். கேரள யூனிவர்சிட்டியில் இருக்கக்குள்ளேயே அந்நேரம் எனக்கு ஐடியா இருக்கல, ஓலையில் சர்வீஸ் எல்லாம் நான் நாட்டு விட்டு ஓடுற ஐடியாவில் நான் இருந்தேன். அப்போ அந்நேரமே அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்னு சொன்னால் இப்படி இலங்கை நிர்வாக சேவை, இலங்கை திட்டமிடல் சேவை, இலங்கைன்னு சொல்லி அதுக்கு அப்புறம் ரெடி ஆகுங்க லைப்ரரியில் யூஸ் பண்ணுங்க. எங்கடாக்கள் என்ன செய்யறேன்னு சொன்னால் தமிழ் மீடியமாக்கள் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு கணக்கே இல்லை. கடைசி கட்டத்தில் அட்மிஷன் வந்தது பிறகு ரெடி ஆகிறோம். இது 2ம் தான் வித்தியாசம். நீங்கள் அந்த பேப்பர் ரிலீஸ் ஆகுறங்கிற மைண்ட் செட் 1-2 நடக்கிறதான் சம்பவம் நடக்கும், மோஸ்ட்லி நடக்காமட்டு இல்லை. ஆனால் வெரி ரேர். நான் நினைக்கிறேன் இந்த கவர்மெண்ட்ல நான் ரொம்ப குறைவாக இருக்கும். இதுக்கு முதலும் அப்படி நடந்ததாக இந்த இதுவும் எனக்குண்டா வரல. சரி, அவங்களே நிறைய காம்படிஷன், சிங்கள மீடியத்துக்குள்ளேயே நிறைய காம்படிஷன். அவங்கள காட்டி கொடுத்து கடைசியில் மடுவா வர கேஸ் வரும். சரி, அது ஒரு காலம். இப்போ நடக்கிறது வாய்ப்பு இல்லை. நிறைய சோர்ஸ் வந்து கிளாஸ் நடக்குது சிங்கள மீடியத்தில். அப்போ அவங்கள காட்டி கொடுத்து கடைசியில் பிரச்சனையாகும். அப்போ அதால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களை தயார்படுத்துங்க. நிறைவேறில் முதலாவது நம்பிக்கை, 2வது உங்களை நம்பிக்கை. நிச்சயமாக உங்களுக்கு விடக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச். அசாம் சார் ஏதாவது இருந்தால் சொல்லிட்டு கிளாஸ் நாங்கள் வைண்ட் அப் பண்ணுவோம். அடுத்த கிளாஸ் வந்து சாட்டர்டே ஈவினிங் 7:30 அல்ல 8 நாங்கள் அந்த ஷர்ட்டை காய்ச்சிட்டு அசாம் சார் வந்து ஒரு பேப்பர் மாடல் பேப்பர் ஒன்றை பேராக தருவார். அந்த பேப்பரை வந்து கிரகித்தல் பேப்பர் முதலாவது கிளாஸ் வந்து சாட்டர்டே நைட் வந்து 7:30 அல்ல 8 அந்த டைம் நடக்கும். பொதுவாக 7:30க்கு போடுவோம் அல்ல 8க்கு போடுவோம். அது டிபெண்ட்ஸ் தான். நீங்கள் சாட்டர்டே வந்து மோஸ்ட்லி வந்து கிரகித்தல் நடக்கும். ஐக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஸ்பெஷல் கிளாஸ் வந்து வியாழக்கிழமை நடத்துவோம். வியாழக்கிழமை வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து நடக்கும். அது வந்து நான் செய்வேன். சனிக்கிழமை அசாம் சார் செய்வார், ஞாயிற்றுக்கிழமை வந்து மைசர் செய்வார் ஐக்கு. வியாழக்கிழமை ஒன்று தமிழ் செய்வன் அல்லது கிரகித்தல் செய்வன் அல்லது ஐக்கு வந்து லொஜிக்கல் ரீசனிங் வந்து முக்கியமாக லொஜிக்கல் ரீசனிங் தான் இந்த பார்ட். நான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் விருப்பமான பாட். அந்த பாட்டை வந்து நான் வியாழக்கிழமையில் செய்வேன். சரி, இப்படி தான் எங்கள் கிளாஸ் பெட்டன் போவோம். வேறு ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணுமா? இல்லை நஃபீஸ் சார்,
ஹலோ சொல்லுங்க, பிரேக் ஆகி வருது. சொல்லுங்க சார். சொல்லுங்க ஹஸ்னா சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. சரி, இப்போ அது நான் ஏன் அப்படி கேட்டேன்னு சொன்னா, லாஸ்டா ரெஜிஸ்டர் எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம் நடந்துச்சு சார். அப்ப அதுல ஓ வந்து நாங்க பேப்பரை செஞ்சுட்டு எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியே வரும் உடனே ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அடிச்சு போடுறாங்க கேள்விகள். இப்போ உதாரணமா ஒரு கேள்வி இருந்துச்சு, இது PQRSTU அப்படின்னு சொல்லி ஒரு வட்ட மேச கணக்கு அந்த மாதிரி வந்துருந்துச்சு. அப்ப அந்த ஓ கேள்வி நாங்க பேப்பர்ல எப்படி பார்த்தோமோ அதை அப்படியே போடுறாங்க சார் இவங்க செஞ்சதா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் ABCD அப்படின்னு வர போட்டு 7 நபர்கள் அப்படி ஒரு அந்த ஒழுங்கமைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. அதுவும் அந்த மாதிரி தான் சார். அந்த கேள்வி எந்த எழுத்து கூட மாற்றம் இல்லாம அப்படியே போட்டிருந்தது. அப்ப அதை செஞ்சுட்டு வந்து ஒரு புள்ள ஈஸியா செய்வாங்க தானே. இப்ப ரெஜிஸ்டர் எக்ஸாமுக்கும் வேக்கன்ட் வந்து 40 தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு போனாலும் அப்படி செஞ்சுட்டு வந்தவங்க லேசா செஞ்சிருவாங்களே சார். அப்ப இது ஒரு பெரிய ஓ அநியாயம் தானே இப்படி நடக்கிறது. இல்ல அது வந்து என்னன்னு சொன்னா இன்னைக்கும் இந்த நீங்க சொல்ற அந்த வட்ட வருஷ கேள்வி வந்து நானும் படிப்பிச்சுதான். சரி, நீ நானும் படிப்பிச்சுதான். நாங்க போன முறை செய்யக்குள்ள அந்த கிளாஸ் வந்து நானும் படிப்பிச்சுதான். நான் ஒரு உதாரணமும் சொல்றேன். என்று சொன்னா மிகவும் நான் லோ என்ட்ரன்ஸ் கிளாஸ் வந்து சிங்கள மீடியம் தான் நாங்கள் செய்கிறோம். சரி, சிங்கள மீடியம் தான் செய்கிறேன். அப்போ அதில் வந்து நிறைய சோர்ஸ் வந்து அவங்க தேடுறாங்க. சரி, நிறைய தேடுறாங்க. ஐ மீன் மேக்சிமம் தேடுறாங்க. சரி, அதில் ஒன்று ரெண்டு ஒரு அப்நார்மலாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்நார்மலாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ முழு பேப்பரும் வந்தால் தாங்க பிரச்சனை. சரி, முழு பேப்பரும் வந்தால் தான் அங்கே பிரச்சனை. ஆனால் இது என்னன்னு சொன்னால் நானும் கேள்வி அப்படி இருந்துச்சு சார். ஆன்சர்ல இருந்து எல்லாமே அந்த அந்த மாதிரி. இப்ப அதுல அவங்க இல்லை சொல்றாங்க வந்து பேப்பரை வந்து முடிஞ்சிட்டு வந்து போறோம் ஞாபகத்துல வச்சு டைப் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொல்ல போறோம் இஷ்யூவா வந்துச்சு இது கதை. ஆனா அப்படி செய்யலாதே சார். ஒரு எழுத்தையும் எந்த மிஸ்ஸும் இல்லாமல் இருக்கு. இப்ப அந்த மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் எக்ஸாம் இப்படி ஒரு நடந்துச்சு, விஷயம் ஒன்று இருக்கு. அதுலயும் இந்த இஷ்யூ தான். இப்படித்தான் எஸ், நடக்குது. அதுல நீங்க சொன்ன மாதிரி அதுல விஷயம் என்னன்னு கேட்டா வந்து சில IQ கேள்விகள் வந்து அதாவது கொஸ்டின் பேங்க், அதாவது பொது அறிவு, நுண்ணறிவு